कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं पूर्णयामि परं गतिम् यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अधृतस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतरक्षसं रामायण महामानारत्नं वन्दे निलग्नजम् अंजनानन्दरं वीरं जानकीशोकनाशहं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतं वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घसिन्धुः सलिलं सलीलं यशोकमन्यं जनकत्वजायाः आदाय तेनैह ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजातनरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत रक्षसन्ततं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आशानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशहरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं जख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् मादृशा किञ्चनत्राणबद्धकङ्कणपालये भगिन्यै यतिराजस्य गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् यश्वीर्नित्यमङ्गलम्। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்திலே மனிதர்களை சிருஷ்டித்தார். லோகத்திலே தேவதைகள் என்ன, மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, ஸ்தாவரங்கள் என்ன, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய காலத்திலே தேவதைகள் மனிதர்கள் இவர்களுக்கு எல்லோருக்கும் ஞானம் இருக்கிறது, ஞானத்தை கொடுத்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இவர்கள் ஞானத்துக்கு சேர எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து அதன்படி நடக்கக்கூடிய சாமர்த்தியம் இவர்களுக்கு இருக்கிறது, லோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கிறது. அதனாலே இவர்கள் எந்த வழியிலே நடந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு வழிகாட்டுவோம்னு நினைத்தார். இவர்களெல்லாம் எப்படி இருக்காங்க? இல்லா இருட்டறையிலே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இருட்டு. என்ன இருட்டிலே என்ன செய்ய வேண்டும் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. எது சரியான பாதை, எப்படி நடக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது. அதே போலத்தான் இந்த லோகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைத்தார். நினைத்து அதற்காக இவர்களுக்கு ஒரு விளக்கை கொடுத்தான். மானம் பிரதீபம் இவர் கருணிகோ ததாதி என்கிறார் அற்புதமாக. மானம் பிரதீபமிவா என்று இருட்டறையில் விளக்கை போலே எம்பெருமான் இவர்களுக்கு வேத சாஸ்திரத்தை கொடுத்தான். சாஸ்திரம்னா என்ன பண்ணுறது? சாஸ்திரம்னா என்னன்னா சாசனாத்தின் சாஸ்திரம் என்று சாஸ்திரம்னா கட்டளை இடுகிறது. இதை செய், இதை செய்யாதே என்று விதிக்கிறது சாஸ்திரமானது. இது நமக்கு எப்பொழுதும் 1000 மாதா பிதாக்களுக்கு சமமான பரிவோடே கூடினது வேதமானது. அதனால் எப்பொழுதும் நமக்கு நன்மையே நினைக்கிறது. நினைத்து எது சரி எது தவறு என்பதை பார்த்து அதற்கு சேர விதிக்கிறது வேதம். அதன்படி இந்த லோகத்திலே எல்லோரும் நடப்பர்கள். நாம் கொடுத்துட்டோம், வேதத்தை கொடுத்தோம். அதை கொண்டு தர்மமான மார்க்கத்திலே நடப்பர்கள்னு நினைத்தான் எம்பெருமான்.
அதன்படி தர்மமான மார்க்கத்திலே மனிதர்களும் நடந்தார்கள். அவ்வளோ காலம்னா ஒரு யுகம் நடந்தார். கிருதயுகத்திலே தர்மத்துக்கு குறையில்லை. எல்லாரும் தர்மமான மார்க்கத்தில் நடந்தால் வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையிலே எல்லாவற்றையும் செய்தார்கள். எல்லாரும் தர்மத்தையே கடைப்பிடித்தார்கள். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரே யுகம் தான். அடுத்த யுகத்திலேயே தர்மத்துக்கு குறை ஏற்பட்டது. தர்மத்தை நம்முடைய பூர்வர்கள் ஒரு பசுவாக வர்ணிக்கிறார்கள். தர்மம்ன்றது ஒரு பசுவை போல இருக்கு. அந்த தர்மம் எப்படி இருந்ததுன்னா 4 காலிலே நின்று கொண்டிருந்தது கிருதயுகத்தில். மொத்தம் 4 யுகங்கள் பார்க்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். இதில் நாம் இப்பொழுது கலியுகத்திலே வசித்து வருகிறோம். திரேதாயுகத்திலே இந்த பசுவானது 4 கால் பிராணியாக இருந்தது. 4 காலோடு இருந்தது. திரேதாயுகத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு கால் போயிடுது. அப்பொழுதே ஒரு காலம் விட்டுட்டான். வெட்டி 3 காலோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய பசுவாக இருந்தது தர்மம். என்ன தர்மம் குறைஞ்சிடுது. அப்பொழுதே தர்மத்துக்கு வாட்டம். அடுத்த யுகம் துவாபர யுகம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு கால் போயிடுது. 2 காலோடே நின்று கொண்டிருந்தது பசுவானது தர்மம்னு சொல்லக்கூடிய பசு. கலியுகத்திலே இன்னொரு காலம் போய் வெறும் 1 காலோடே நின்று கொண்டிருக்கிறது இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய பசு என்று காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டது திரேதாயுகத்தில். எந்த தர்மம் குறைந்தது? பெரியவர்கள் சொன்னதை சிறியவர்கள் கேட்பது என்பது அப்பவே போயிடுது. திரேதாயுகத்திலேயே போயிடுது. திரேதாயுகத்தின் தொடக்கத்திலேயே போயிடுது. அதே போல மற்ற தர்மங்கள் அதையெல்லாம் இந்த லோகத்திலே மறுபடியும் நிலைப்பிக்க வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தார் என்பெரும். வட என்ன பண்றான்? யதா யதாஹி தர்மஸ்யா க்ளானிபவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்யா தத் ஆத்மானம் சிருஜாமியகம் என்பது கீதாச்சாரியனுடைய வார்த்தை. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ, அதர்மம் தலை தோங்குகிறதோ, அப்பொழுது நானே வந்து பிறக்கிறேன்னு தெரிவிக்கிறான் என்பெரும். அப்படி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திரேதாயுகத்திலே வந்து பிறந்தான் என்பெரும். எப்படி வந்து பிறந்தான் அப்படின்னா ஒருத்தராக வந்து பிறக்கவில்லை. தன்னை 4ஆக வகுத்து கொண்டு வந்து பிறந்தார். தன்னையே 4ஆக பிரித்து கொண்டான். பிரித்து கொண்டு வந்து பிறந்தார். யார் அது 4 பேர் அப்படின்னா ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்று தன்னை 4ஆக வகுத்துண்டான். ராமன் பூர்ணாவதார், பூர்ணமாக ராமனே வந்து பிறந்தார். மற்ற பேருக்குள்ளேயும் எம்பெருமானுடைய விசேஷமான அம்சம் இருந்தது லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களுக்குள்ளே என்று பார்க்கிறோம். அது நிற்க அப்படி வந்து பிறந்தார். எதுக்காக அப்படி வந்து பிறந்தார் அப்படின்னா 4 பேர் 4 தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வந்து பிறந்தார். அதாவது தன்னை 4ஆக வகுத்து கொண்டது 4 தர்மம் குறைஞ்சிருக்கு. அந்த 4 தர்மத்தையும் நிலைநிறுத்த வேண்டும்ன்றதுக்காக வந்து எது அது 4 தர்மம்? ராமன் அவன் அதை அனுஷ்டித்து காட்டினான். அவன் அனுஷ்டித்து காட்டி அதை நிலைநிறுத்தினான். அவன் அனுஷ்டித்தது எதுன்னா சாதாரண தர்மம். எது சாதாரண தர்மம்? பெரியவன் சொல்வதை சிறியவன் கேட்பது. அப்பா சொன்னாரா கேட்கணும். அப்பா காட்டுக்கு போனாரா சரி, கூட்டு நாடு கொடுக்குறேன்னாரா சரி, எது சொன்னாலும் சரி, மறுத்து இன்னொரு வார்த்தை சொல்வதுன்னே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, ரிஷி சொன்னாரா சரி. அதே போல முனிவர்கள் அவர்கள் பேச கேட்டு கேட்டுதானே ராமன் எல்லா காரியமும் பண்ணுறான். பரத்வாஜர் சொல்கிறான் பரத்வாஜ வச்சனாத் வசிஷ்ட வச்சனாத் என்று பரத்வாஜர் சொல்கிறத கேட்குறான், வசிஷ்டர் சொல்கிறத கேட்குறான். இப்படி எல்லாரும் பெரியவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும். அதுதான் தர்மம் என்று அந்த சாதாரண தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தான் ராமன். அடுத்தபடியாக விசேஷ தர்மம் அதை நிலைநாட்ட பிறந்தான் லக்ஷ்மணன். அது என்ன விசேஷ தர்மம் அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது. ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுதான் ஸ்வரூபமாக இருக்கிறது. சேஷத்துவம் என்று தெரிவிக்கிறோம். சேஷத்துவம் தான் என்ன? அவனுக்கு எப்பொழுதும் அடிமை செய்ய வேண்டும், இடவிடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும். முடிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். இது அவனுக்கு இடவிடாமல் எல்லா அடிமைகளையும் செய்யணும்ன்ற தர்மம். அதுதான் விசேஷ தர்மம். அந்த விசேஷ தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் லக்ஷ்மணன். அதனால தான் என்ன பண்ணான்? காட்டுக்கு போனான். எப்பொழுதும் அண்ணா கூடவே இருந்தான். எல்லா அடிமைகளையும் செய்தான் லக்ஷ்மணன் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பிறந்தவன் பரதன். அவன் எதற்காக வந்து பிறந்தான்னா விசேஷ தர தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வந்தான். அது என்ன விசேஷ தர தர்மம் அப்படின்னா பாரதந்திரியத்தை நிலைநாட்ட வேண்டும். பாரதந்திரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும். அந்த அடிமை எப்படி இருக்கணும்னா அவன் உகந்ததாக இருக்க வேண்டும். அவன் உகந்த அடிமையை செய்ய வேண்டும். அவருக்கு எப்படி இஷ்டமோ அதன்படி நடக்க வேண்டும். அவர்
நாட்டிலே வைத்தால் நாட்டிலே இருக்கணும், காட்டுக்கு வான்னு சொன்னார்னா காட்டுக்கு போக வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி நம்மை பற்றி நினைக்கக்கூடாது, நம்முடைய ஆனந்தத்துக்காக என்று நினைக்கக்கூடாது. அவருக்காகவே கைங்கரியம் செய்ய வேண்டும். அவர் எதை சொன்னாலும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று அந்த பாரதந்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்து பிறந்தால் பரதன். இந்த சேஷத்துவம் இருக்கிறதே அதை காட்டிலும் சிறிது உயர்ந்தது. சாதாரண தர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது விசேஷ தர்மம். லக்ஷ்மணன் அனுஷ்டித்து காட்டினது அதை காட்டிலும் உயர்ந்தது. சாதாரணமாக பெரியவா சொன்னதை சிறியவா கேட்கணுன்றது தர்மம். அதற்கு மேலே ஒருபடி மேலே இருப்பது என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபம். அதற்கு சேர நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள். அடிமைனா அதுக்கு சேர ஏதாவது காரியம் பண்ண வேண்டாமா? திரும்ப நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆற்றுல அவன் மேலேயே அவன் பக்கத்திலேயே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருந்தா சும்மா என்ன பிரயோஜனம்? அடிமைனா அதற்கு சேர அடிமை தொழில் செய்ய வேண்டாமா? செய்யணும்னு காட்டினான் லக்ஷ்மணன். அதற்கு மேலே ஒருபடி போனான் பரதன். பாரதந்திரியம்ன்றது சேஷத்துவத்துக்கும் ஒருபடி மேலே. சேஷத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா கட்டிப்பொன்னை போலே இருக்கிறது தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். கட்டிப்பொன்னா என்ன? தங்க பிஸ்கெட். அதை போல இருக்கு சேஷத்துவம். பாரதந்திரியம் என்பது ஆபரணத்தை போலே இருக்கிறது. ஆபரணத்தை போல இருக்குன்னா என்ன? அதுதான் என்ன உபயோகிக்கும்படியா இருக்கு. ஏன்னா வெறும் சேஷத்தோடு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சேஷத்துவம் பாரதந்திரியத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா வெறும் நான் அடிமை பண்றேன்னா கடைசியில என்ன ஏற்படும்னா என்னுடைய ஆனந்தத்துக்காக அடிமை பண்றேன், எனக்கு ஆனந்தமா இருக்கு, நான் அடிமை பண்றேன் என்கிற எண்ணம் வந்துவிடும். அந்த எண்ணம் ஒரு காலத்திலேயும் கூடாது. அடிமையும் அவனுக்காகவே இருக்க வேண்டும், அவன் ஆனந்தத்துக்காகவே இருக்க வேண்டும் என்பதைத்தான் காட்டி கொடுத்தான் பரதாழ்வன். அதை காட்ட பிறந்ததுதான் பரதனாக பாரதந்திரியத்தை காட்டினான். இப்ப சத்ருக்னன் எதை காட்டினான் அப்படின்னா விசேஷ தமதர்மம். சேஷ தமதர்மம்னா இன்னும் விசேஷமானது. தம அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் சென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் தெரிவிக்கிறார்களே, இதற்கு மேம்பட ஒன்று கிடையாது. அதை போல இருக்கக்கூடிய தர்மம். அது என்ன தர்மம் அப்படின்னா பாகவத சேஷத்துவம். எம்பெருமானுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் அடிமை. எம்பெருமானுக்கு அடியவனாக இருந்தால் யார்? பரதன். பரதனுக்கு நான் அடிமை என்று இருந்தான் சத்ருக்னன். சத்ருக்னன் ராமனை பார்த்தானா? ராமனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, ராமனிடத்திலே பக்தி செய்யவில்லை. சத்ருக்னன் யாரிடத்திலே பக்தி பண்ணான்? பரதனிடத்திலே பக்தி பண்ணான். ராமனே எல்லாம் என்று இருந்த பரதன், அந்த பரதனே எல்லாம் என்று இருந்தான் சத்ருக்னன். அதுதான் விசேஷ தமதர்மம் என்று காட்டுகிறார்கள். உயர்ந்த தர்மம், மிகச்சிறந்த தர்மம் எது அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம் செய்வதல்ல, அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் செய்வது. எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்கள் தான் எப்படி இருக்கா அப்படின்னா எம்பெருமானுக்கு திருவடி ஸ்தானத்திலே இருக்கிறார்கள், அவனுக்கு திருவடி நிலையை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணா பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுகிறது, மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறோம் என்று பார்க்கிறோம். அந்த தர்மம் ஆகவத சேஷத்துவமாகிற தர்மத்தை அனுஷ்டிக்க பிறந்தவன் தான் சத்ருக்னாழ்வான் என்று பார்க்கிறோம். அந்த நிலை உயர்ந்த நிலையிலே நின்று காட்டினான் சத்ருக்னன். அதே நிலையிலே நின்றவள் தான் இன்னொருத்தி. யார் அப்படின்னா பெரியாழ்வார் பெண் பிள்ளையா திருவாடிப்பூர நன்னாளிலே அவதரித்த ஸ்ரீ ஆண்டாள். அவளும் எப்படி இருந்தாள் அப்படின்னா பாகவத சேஷத்துவமே பிரதானம். பாகவதர்கள் அடியார்கள் அவர்களுக்கு அடிமைப்படுவதுதான் பிரதானமாக இருக்கக்கூடியது. ஆச்சாரிய பக்தி அதுவே உயர்ந்தது என்று இருந்தாள். எப்படி இருந்தாள்? அவள் என்ன அதை அனுஷ்டித்தாள்? சத்ருக்னன் முதல்ல எப்படி இருந்தான்? அவன் முதல்ல எங்க பாகவத சேஷத்துவத்தை எப்படி அனுஷ்டித்து காட்டினான்? அடியார்களுக்கு அடிமைனா எப்படி இருந்தால் சத்ருக்னன் என்பதை பற்றியும், ஆண்டாள் அடியார்களுக்கு அடிமை, அடியார்களிடத்திலே பக்தி அப்படின்னா ஆண்டாள் எப்படி பக்தி பண்ணா, எப்படி அடியவர்கள் விஷயத்திலே பிரீதி பண்ணா, அதனாலே இவர்கள் 2 பேருக்கும் நடந்ததென்ன, ஆண்டாளுக்கும் சத்ருக்னனுக்கும் நடந்ததென்ன, 2 பேருக்கும் எப்படி சாமி என்பதை பற்றித்தான் மேலே ஒரு மணிக்கால இடத்திலே இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க இருக்கிறேன். சத்ருக்னனும் ஆண்டாளும் என்கிற தலைப்பில இன்றைய தினம் அற்புதமாக அனுபவிக்க இருக்கிறோம். கீழே 3 நாட்கள் 3 வேளைகளிலே ராமனை பற்றியும் லக்ஷ்மணனை பற்றியும் பரதாழ்வானை பற்றியும் அனுபவித்தோம். இவர்கள் குணங்கள் என்ன, சுபாவங்கள் என்ன, இதை ஆண்டாள் எப்படி அனுபவித்தாள், அதை ஆண்டாள் எப்படி அனுஷ்டானத்திலே கொண்டாள் இத்தியாதிகளை எல்லாம் கீழே 2 தினங்கள் அனுபவித்தோம். இனி அந்த ராமாயணத்தில் கடைசி தம்பியாக இருக்கக்கூடியவன் சத்ருக்னன், அவனுடைய நிலையிலே ஆண்டாள் எப்படி நின்றான்,
என்பதை பற்றி தான் மேலே அனுபவிக்க இருக்கிறோம். முதல்ல சத்ருக்னனுடைய நிலையை அனுபவிப்போம். அவன் எந்த நிலைமையிலே நின்றான் என்பதை அனுபவிப்போம். பிற்பாடு மேலே தொடர்ந்து அந்த நிலைமையிலே ஆண்டாள் எப்படி நின்றான் என்பதையும் அனுபவித்து தலை கட்டலாம் இந்த போட்டியில். காலத்திலே சத்ருக்னன் அவனும் வளர்ந்து வந்தான். கீழே நேற்று தினமே தெரிவித்தேன், ராமலட்சுமண பரத சத்ருக்னர்கள் 4 பேரும் பிறந்தார்கள். சித்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமனும், பூச நட்சத்திரத்திலே பரதனும், ஆயில்யத்திலே லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் வந்து பிறந்தார். நாளை தினம் ஆயில்யம், இன்றைய தினமே அனுபவிப்போம் இடத்து. இன்றைய தினத்தில் அந்த ஆயில்யத்திலே லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் வந்து பிறந்தார். பிறந்து அவர்களும் வளர்ந்து வந்தார்கள். வளர்ந்து வரக்கூடிய காலத்திலேயே சத்ருக்னனுக்கு ரொம்ப பிரீத்தி பரதனிடத்தில். பிரீத்தியோட வளர்ந்து வந்தான். எப்பொழுதும் பரதனுக்கு கைங்கரியம் செய்து போந்தான் அவ்விடத்திலே சத்ருக்னன் என்று பார்க்கிறது. ஆச்சு, வளர்ந்தாயித்து. காலையிலேயே அனுபவித்தா போலே புறப்பட்டான். ராமன் புறப்பட்டான். விஸ்வாமித்ர முனிவரோடே சென்றான். அவ்விடத்திலே மௌனி வேள்வி காத்து என்றவர் யாக சம்ரட்சணம் பண்ணினார். மிதிலைக்கு போனார். 4 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்காக சென்றிருக்கிறார்கள். அவ்விடத்திலே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் 3 பேர், சீதா விராட்டியும் அதே போல ஊர்மிளை மாண்டவி என்பவர்களோடையும் சத்ருக்னனுக்கு சுதகீர்த்தி என்பவர்களோடையும் கல்யாணத்தை நிச்சயித்திருந்தார். எல்லாரும் கிளம்பினா. அயோத்தியில எல்லாரும் கிளம்பி போட்டார். அவ்விடத்திலே கல்யாணத்துக்கு புறப்பட்டு சென்றார். அப்பொழுது அயோத்திக்கு வந்து சேர்ந்தான் யுதாஜித் என்று சொல்லக்கூடியவன். இவன் யாருன்னு நேற்றைய தினமே தெரிவித்தேன். யுதாஜித் என்பவன் அவன் பரதனுடைய மாமா, கைகேயினுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு தான் யுதாஜித் பேர். அவன் கேகய தேசத்தில் இருந்து அவன் புறப்பட்டான். அவனுக்கு என்னன்னா, அவன் புறப்பட்டு நேரா அயோத்திக்கு வந்தான். அயோத்திக்குள்ள புகுந்தால் அயோத்தியே காலியா இருக்கு. பார்த்தாலும் யாரையுமே காணும், பிரஜைகளை காணும். அவ்விடத்திலே ஒன்றும் கோஷமே இல்லை. எப்பொழுதும் அயோத்தியா அப்படியே கஜகஜான்னு எப்பொழுதும் கூட்டம் இருக்கும், எப்பொழுதும் விழா போல போட்டு இருக்கும். இப்பொழுது அயோத்தியில யாருமே இல்லை. என்னடா யாரையுங்கான ஈயோட்டமே இல்லை. என்னடா என்ன ஆச்சு, அயோத்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏதாவது மாத்திட்டாளா, தலைநகரத்தையே மாத்திட்டாளா, மொத்த பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாளா, எங்க போனான்னு தெரியலையே, எல்லாரும் டூர் கிளம்பி போயிட்டாளா, மொத்தமா எங்க போனார்கள்னு தெரியலையே அப்படின்னு யுதாஜித் இப்படி பார்த்துட்டே வந்தான். நேரம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது யுதாஜித் வந்தவாறே அப்பொழுது அரண்மனையிலே கேட்டான். யாருமே இல்லையே. அரண்மனையிலே சில காவலாளிகள் அவர்கள் எல்லாம் மட்டும் இருந்தார். காவல்காகணுமே அதுக்காக இருந்தார்கள் சில பேர். அவர்களை பார்த்து கேட்டான் யுதாஜித், யாருமே இல்லையே, எல்லாரும் எங்க போனான் அப்படின்னு கேட்டவாறே அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், ஓ உனக்கு தெரியாதா, எல்லாரும் கிளம்பி கல்யாணத்துக்கு போயிருக்கா. எவ்வளோ கோலாகலமாக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் 4 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க போறது. மாமாவா இருக்கிற உனக்கு தெரியாதா கேட்டான். பார்த்தான் யுதாஜித் கிட்ட சொல்லவே இல்லை. சொந்த தாய் மாமா, நேரா தாய் மாமாவாக இருக்கக்கூடியவன் யுதாஜித். தசரதன் என்ன பண்ணியிருக்கணும், கல்யாணம் உடனே மாமாவுக்கு ஒரு பத்திரிகை போட வேண்டாமா? கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான், பத்திரிகை போட்டது போல கல்யாணம் நடக்க போறது, எல்லாரும் கண்டிப்பா வந்துடுவோம் அப்படின்னு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்ப வேண்டாமோ? சொல்லவே இல்லை, மறந்தே போயிட்டான். தசரதன் தனக்கு ஒரு இவன் இருக்கான், மைத்துனன் இருக்கான்றதையே மறந்து போய் மாட்டு கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டான். பார்த்தான் யுதாஜித், இன்னும் தெரியாமல் போயிட்டு என்று நினைத்தான். அவ்விடத்திலிருந்து புறப்பட்டான். யுதாஜித் நேரம் மிதிலைக்கு போயிட்டான். மிதிலைக்கு போனான். எதுக்கு சுவாமி, சண்டை போட போனானா, யுத்தத்தோட போனானா? இந்த காலத்துல இருந்தா என்ன ஆயிருக்கு, இந்த காலத்துல மாமாவை மட்டும் கல்யாணத்துக்கு கூடாத விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த கல்யாணம் எப்படி நடக்கிறதுன்னு நான் பார்த்துடுறேன். நான் இல்லாம கல்யாணம் நடந்துடுமா, எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துடுறேன். நீ அங்க போய் பெரிய கூச்சல் போட்டு பெருசா நான் இல்லாம நடத்திடுவீரா? நீ அந்த கல்யாணத்தையே 2ஆகிட்டு விடுவார் மாமா. அதை போல எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று காட்டுகிறார்கள் அவ்விடத்திலே. ராமாயணத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எப்படி நடந்துக்கணும். இது போனா யுதாஜித் போனா போய் அவ்விடத்திலே போனவாறே பார்த்தான். தசரதன் பார்த்தான், ஆஹா இருக்கிறேன், நல்ல சமயத்துல அற்புதமா வந்தீர். ஐயோ சொல்ல விட்டு போச்சு யுதாஜித்தே, சொல்ல விட்டுட்டேன், மறந்துட்டேன், எப்படியோ கல்யாணத்தை பத்தியே சொல்லலை அப்படின்னு இந்த வார யுதாஜித். அதனால என்ன, கல்யாணத்தை பத்தி சொல்லலைன்னா என்ன, அதான் தெரிஞ்சு விடுது. இப்பொழுது விஷயம் தெரிந்தது, தெரிந்தவாறே வந்து சேர்ந்தேன். அதனால என்ன, ஒரு குறையும் இல்லை. இப்பொழுது நானே தெரிந்துன்னு வந்திருக்கணும். ராமன் கல்யாணம் தான் லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நானே தெரிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். நான் தான் கொஞ்சம் தாழ்த்து வந்தேனே தவிர உன்னுடைய குறை ஒன்றுமில்லை. அதனால என்ன, எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம்னு தெரிவித்து சென்றான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் தான் நடந்து கொள்ள வேண்டிய முறை தான் காட்டுகிறது ராமாயணம் மகாபாரதம் தொடக்கமான இதிகாச புராணங்கள்னு பார்க்கிறோம். அப்படி கல்யாணத்திலே பங்கு கொண்டான். ஆட்சி கல்யாணம் எல்லாம் முடிந்தது. நாம் இந்த வாரம் நிறைய ஏற்கனவே சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கான் யுதாஜித். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறார் அவ்விடத்திலே தன்னுடைய மருமகன்களை பார்ப்பதற்கு. எல்லாம் கொண்டு வந்திருக்கா, அதையெல்லாம் கொடுத்தான் கல்யாணத்திலே. பிற்பாடு எல்லாரும் புறப்பட்டார்கள். திரும்பி அயோத்திக்கு வந்து சேர்ந்தார்கள். வரவழியிலே பரசுராம கர்ப்பபங்கத்தை பண்ணினான் ராமன். பிற்பாடு எல்லாரும் புறப்பட்டு அயோத்திக்கு வந்தவாறே அப்பொழுது
அப்பொழுது யுதாஜித் அவன் தசரதனை பார்த்து தெரிவித்தான். தசரதனை போல கிளம்பி போறேன், போயிட்டு வரேன், கேகய தேசத்துக்கு செல்ல போகிறேன். உன்னுடைய பிள்ளைகள் 2 பேர், உன்னுடைய பிள்ளை பரதன் இருக்கானே, உன்னுடைய மருமகன் பரதனை கொஞ்சம் அனுப்பி வைய. கொஞ்ச நாள் அவனை எவ்வளோ நாள் தான் இந்த இதுலேயே இருப்பான், அயோத்தியிலேயே இருப்பான். அயோத்தியை பார்த்து பார்த்து அவனுக்கே சலிச்சு போயிருக்கும். கேகை தேசத்துக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வை. நன்னா இருக்கு எங்கள் கேகை தேசம். கொஞ்ச நாள் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் ஹனிமூன் அவ்விடத்துல போயிட்டு நல்லா ஆனந்தமாக நான் ரமித்து விட்டு எல்லா இடத்துக்கெல்லாம் பார்த்து விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டமே அப்படின்னு தெரிவித்தான் யுதாஜித்து தசரதனை பார்த்தான். சொல்லுவாரு, அதற்கு என்ன, சரி பரதன் போயிட்டு வரணும், அதனால என்ன அப்படின்னு பரதனை அனுப்ப தொடங்கினான். சரி பரதா போயிட்டு வா அப்படின்னான். பரதனும் சரி நான் நேராக போனான். தாயார் இடத்துல போனான், தகப்பனார் இடத்துல முதல்ல அனுமதி பெற்றுண்டான். போனான், தாயார் இடத்துல போனான், கைகேயர் இடத்துல போனான், அவனிடத்திலேயும் பணிந்து அனுமதி பெற்றுக்கொண்டான். நேராக போனான், ராமன் இடத்துல போனான், ராமனிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டான். அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து நின்றான் பரதன். புறப்படுவதற்காக கிளம்பினவாறே என்ன ஏற்பட்டதுன்னா பின்னாடியே வந்தான் சத்ருகுன். அவனும் கிளம்பினான். அக்காலத்திலே சத்ருகுணன் எப்படி கிளம்பினான்? அற்புதமான ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்திலே முதல் சர்க்கத்திலே முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோடு தான் தொடங்குகிறார் அயோத்தியா காண்டத்தை. பாலகாண்டம் முடிஞ்சு இதோடு தான் தொடங்குறது. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா ரதஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ என்று அற்புதமான ஸ்லோகம். அவ்விடத்திலே மாதுலகுலம் இந்த ஸ்லோகத்தை எடுத்து கிட்டத்தட்ட 20-30 பக்கத்துக்கு வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள், உரை எழுதுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகம் தனுஷ்லோகி ராமாயணத்திலே பெரிய மச்சான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் அவர் எழுதுகிறார். அவன் புறப்பட்டான். யாரு? பரதன் புறப்பட்டான். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமான அர்த்தத்தை அறிந்து கொள்ளும். இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் சத்ருகுணனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை அறிய முடியும். இந்த ஸ்லோகத்துல சத்ருகுணன் எப்படி இருந்தான் என்பதை தெள்ளத் தெளிய காட்டுகிறார் வால்மீகி முனிவர். ஸ்லோகத்தை கொண்டே அனுபவிக்கும். ஸ்லோகத்துக்கு சுருக்கமான அர்த்தம் என்ன? இந்த கச்சதா மாதுலகுலம் பரதேன, மாதுலகுலம் மாமா வீட்டுக்கு கிளம்பி நின்றான். மாதுலகுலம் கச்சதா, மாதுலகுலத்துக்கு போவதற்காக கிளம்பினான். போகிற சமயத்திலே அப்படி போகக்கூடிய பரதனாலே பரதேன ததா அரகா, அந்த சமயத்திலே குற்றமற்றவனாக இருக்கக்கூடியவன், பாவமற்றவனாக இருக்கக்கூடியவன், சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன். அப்படிப்பட்ட சத்ருகுணன் அவனும் பிரீதி புரஸ்கிருதா, பிரீதியானது பரதனிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியானது அவனை பிடித்து தள்ள, அதனாலே பரதனோடே அழைத்து செல்லப்பட்டான். நீதா என்று அவன் பரதனோடே அழைத்து செல்லப்பட்டான். இவ்வளவுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனால் உள்புகுந்து பார்த்தால் இதிலே அற்புதமான சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது. சத்ருக்னனுடைய நிலைமையை பற்றி அற்புதமா தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம், அவன் வந்தான், மாமா வந்தான். அவ்விடத்திலே யுதாஜித் வந்தான். பரதனை கூட்டின்னு போலான்னு. அவன் கூட்டின்னு போலான்னு வந்தது யாருன்னா பரதனை மட்டும்தான். அவன் என்ன பரதன் சத்ருக்னன் 2 பேரும் வாங்கோ போலாம் அப்படின்னு சொன்னான். அப்படி ஒன்றும் சொல்லு. அவன் என்னன்னா பரதனை மட்டும்தான் கூட்டின்னு போலான்னு வந்தான். பரதனை இவன் அழைத்தவாறு உடனே என்னாச்சுன்னா பின்னாடியே சத்ருகுணன் ஒன்று. பரதனை கூப்பிட்ட உடனே சத்ருகுணன் வந்தான். கச்சதா என்று அவன் போகிற சமயத்திலே, அவன் கிளம்புகிற சமயத்திலே சத்ருகுணன் பின்னாடியே வந்தான். அதை போல நிழலை போல், நிழல் நாம கிளம்பினா எப்படி நிழல் பின்னாடியே வருது, அதை போல வந்தான் சத்ருகுணன். என்ன பண்ணான் சத்ருகுணன்? ஏதாவது பண்ணான்? ஒன்றும் பண்ணல. அவனாவது பரதன் அவன் போனான். போய் அவ்விடத்திலே தகப்பனார் தாயார் இடத்துல அனுமதி பெற்றுக் கொண்டான். அவ்விடத்திலே நேரா வந்தான், அண்ணாவின் இடத்துல அனுமதி பெற்றான், எல்லாம் பண்ணான். இவன் என்னன்னா முதல்ல போறதுக்கு பிரசக்தியே கிடையாது. எதுக்கு போனான்? இவன் சத்ருகுணனுக்கு அங்கே போய் என்ன காரியம்? ஒரு காரியமும் கிடையாது. அவ்விடத்திலே பரதன் அவன் மாமா வந்துட்டு ஆனந்தமா இருக்க போறான். இவனுக்கு என்ன இவனோட மாமாவா? இவனோட மாமாவும் கிடையாது. போய் என்ன பண்ண போறான்? இவ்விடத்திலே இருக்க வேண்டியதானே. இவன் அப்படியே கிளம்பினான். அவன் கிளம்பினான்னு உடனே இவனும் கிளம்பினான். சரி கிளம்பினான். இவனாவது போய் தன்னுடைய அப்பாவினிடத்துலையோ அம்மாவினிடத்துலையோ சரி போயிட்டு வரேன், நானும் போகலாமா, அண்ணா போறாரே நானும் போகலாமா ஒரு வார்த்தை கேட்டான். அதுவும் கேட்கல. யுதாஜித் மாமாவினிடத்துலையாது, மாமா அவரை கூட்டின்னு போறீரே, மருமான கூட்டின்னு போறீரே, நானும் கூட வரட்டுமா, நானும் உங்களோட வந்து விதத்தில் இருக்கணுமா, உங்க தேசத்தில் இருக்கணுமா, அதையும் கேட்கல. போல வேற யாரிடத்துல அண்ணாவிடத்துல ராமாவிடத்துலையாவது போய் கேட்டான். ராமனிடத்தையும் சொல்லலை. கிளம்பினான். பரதன் கிளம்பினான் உடனே பின்னாடியே கிளம்பினான். பரதன் கிளம்பினா அதே சமயத்திலே போகிறான் என்றவாறே போகிற வேளையிலே இவனும் புறப்பட்டான். சத்ருக்ன ஆழ்வானும் புறப்பட்டு நின்றான்.
என்று பார்க்கிறோம். அவனுக்கு என்ன திருநாமம்? சத்ருக்னாழ்வான் என்றே நம்முடைய சம்பிரதாயத்திலே திருநாமம். அவனும் சத்ருக்னரும் புறப்பட்டு நின்றான். கச்சதா மாதுல குலம். மாதுல குலம் அப்படின்னு மாமா வீடு அப்படின்னு. யாருடைய மாமா வீடு? பரதனுடைய மாமா வீடு. ஓ, இவன் மாமா வீட்டு கிளம்புற மாதிரி கிளம்பி நிற்கிறான். பரதனுடைய மாமா வீடு போய் இவனுக்கு என்ன காரியம்? ஒருவேளை என்ன சாப்பிடலாம் போனா மாமாத்துக்கு போனா ஆத்துல இருந்தா, நம்ம ஆத்துல இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பான்னா, தாய் அத்தை இத்த பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு நம்ம ஆத்துல இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது. அப்போ ஏதாவது அத்தை பண்ணு இத்த பண்ணு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பா. அதனால நம்ம ஆத்துக்கு வேணாம், அவன் தான் மாமாத்துக்கு நல்லா சுகமா இருக்க போறான், மாமா ஆத்துல போனா நல்லா சாப்பாடு போடுவா, நான் வேலையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், எதா இருந்தாலும் வெளியாத்துலேருந்து வந்திருக்கா பசங்கள் நல்லா இருக்கட்டும் ராஜகுமாரர்கள் வேலை ஒன்றும் சொல்ல மாட்டா, அதனால கிளம்பி மாமாத்துக்கு போயிடுவோம், இங்கேருந்து எஸ்கேப் போயிடுவோம், நம்ம ஆத்துலேருந்து மாமாத்துக்கு போயிடுவோம், அதுக்காக கிளம்பி நிற்கிறானா அப்படின்னா ஒரு காலத்திலையும் கிடையாது. இவன் என்ன ராஜகுமாரனாக இருக்கக்கூடியவன் சத்ருக்னன். இவனிடத்துல யார் என்ன வேலையை சொல்ல போறா? ஒருத்தர் ஒரு வேலையும் சொல்ல போறது இல்லை. அது மட்டும் இல்லை, இவன் என்ன சாப்பாட்டுல ஆசையா, இதை போல சுகமா இருக்கணுன்றதுல ஆசையா? எதுவுமே கிடையாது. அப்ப எதற்காக கிளம்பினான் அப்படின்னா பரதனுக்கு அடிமை செய்ய வேண்டும். பரதனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி, அவனிடத்திலே இருக்கக்கூடிய பிரீதி, அந்த பிரீதியினாலே கிளம்பினான், அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஆசையினாலே கிளம்பினான்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். சம்பிரதாயத்திலே ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் இவர்கள் 4 பேருக்கும் பெயர் சூட்டுகிறார்கள். 4 பேரும் பொதுவாக சம்பிரதாயத்தில் எடுத்தா அநேகமா ராமனோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருக்னோ சொல்லுவதே கிடையாது. எப்படி நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள்னா, ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம். நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள்னாலே முதல் நாளே சொன்னேன், பெருமாள்னாலே ராமன் தான். ராமனைத்தான் காட்டும் பெருமாள் என்கிற சப்தமானது. அவனுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு பேர். ஏன் அவனுக்கு இளைய பெருமாள்னு பேர் அப்படின்னா, அவனுக்கு ஆழ்வான்னு பேர் கிடையாது. மீதி 2 பேர், மேல இருக்கக்கூடிய 2 பேர் பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் பரதாழ்வான் சத்ருக்னாழ்வான்னு பேர். ஆழ்வான், ஆழ்வான்னா என்ன அர்த்தம்னா ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடியவன், ரொம்ப பிரீத்தி, அதில் ஆழங்கால் பட்டு அவனுடைய அழகிலேயும் குணங்களிலேயும் ஆழ்ந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்னு சொல்றோம். அவெல்லாம் அப்படியே ஆழங்கால் பட்டிருக்கிறார்கள் பகவத் பக்தியில். ஆனால் இவன் ஆழங்கால் பட்டிருக்கக்கூடியவனா அப்படின்னா லக்ஷ்மணன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அண்ணா இடத்துல பிரீத்தி கிடையாது அப்படின்னா, பிரீத்தி எல்லாம் உண்டு அண்ணாவின் இடத்துல, ஆனா அண்ணாவினுடைய அழகிலே குணங்களிலே எல்லாம் அப்படி ஆழங்கால் படவில்லை. ஏன்னா அப்படி ஆழங்கால் பட்டால் கைங்கரியம் பண்ண முடியாது. பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அடிமை பண்ண வேண்டும்னா அப்ப அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கக்கூடாது. வெறும் அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தா போய் அடுத்தடுத்த காரியம் பார்க்க வேண்டாமா, இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அழகை பார்த்துட்டே இருந்தா போய் கைங்கரியம் பண்ண முடியாது, 4 காரியங்கள் செய்ய முடியாது. அதனால என்னன்னா அவனுக்கு பெரிய ஆழங்கால் பட்டு இருப்பது அப்படின்லாம் கிடையாது. அதனால என்ன பேர் வச்சாங்க? இளைய பெருமாள்னு பேர் வச்சாங்க. இளைய பெருமாள், பெருமாள் அவனுடைய தம்பி இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கு பேர். பரதனுக்கு என்ன பேர்னா பரதாழ்வான்னு பேர். என்ன ராமபக்தியிலே ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடியவன். என்ன பக்தி, என்ன பக்தி காலையிலே தெரிவித்தேன். ராமபக்திக்கு ஒரு வடிவை கொடுத்தால் அது பரதன் தான். அப்படிப்பட்ட பக்தி பரதனுக்கு ராமனிடத்திலே. சத்ருக்னன், அவனுக்கு சத்ருக்னாழ்வான்னு பேர். ஏன் அப்படின்னா அவனுக்கு பரதனிடத்திலே அப்படிப்பட்ட பக்தி, பரதனிடத்திலே பக்தியிலே அப்படியே ஆழங்கால் பட்டிருந்தான் சத்ருக்னன். அதனாலே அவனுக்கு சத்ருக்னாழ்வான்னு பேர். அதனால அப்படிப்பட்ட பிரீதி அது இருந்தபடியால என்ன ஏற்பட்டதுன்னா, அவன் மாமா வீடு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவன் மாமா வீட்டுக்கு நாம எதுக்கு போறோம் அதெல்லாம் கிடையாது. பரதன் கிளம்பிட்டானா உடனே போய் பரதனோடே செல்ல வேண்டும், அவ்வளவுதான் என்று நினைத்தான். உடனே புறப்பட்டு நின்றான். அவ்விடத்திலே சத்ருக்னன் என்று தெரிவிக்கிறார்கள். கச்சதாமா துலகுலம் பரதேன என்று பரதனாலே அழைத்து செல்லப்பட்டான். பரதன் புறப்பட பின்னாடியே போனான். பரதே நததா, அந்த சமயத்திலேயே போனான். பரதன் எப்ப கிளம்பினானோ அப்பவே கிளம்பினான். உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பரதன் அவன் பூஷ நட்சத்திரத்துல பிறந்தான். சத்ருக்னன் அவன் ஆயில்யத்துல பிறந்தான். ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் அவர்கள் எல்லாம் கிளம்புவது அப்படின்னா சாதாரணமாக அப்படி உடனே கிளம்பிட மாட்டாங்க. இவர்கள் கிளம்புவது ஏதோ வெளியூருக்கு போகிறோம், வெளி தேசத்துக்கு செல்ல போகிறார்கள் அப்படின்னா நல்ல முகூர்த்தம் பார்த்து கிளம்ப வேண்டும். நல்ல முகூர்த்தத்திலே நல்ல காலத்திலே கிளம்ப வேண்டும். ஏதோ அசுபமான காலத்திலே ஒரு காலத்திலேயும் கிளம்பக்கூடாது. அதனால என்ன பண்ணுவார்கள், நான் முகூர்த்தம் பார்ப்பதற்கு நட்சத்திரத்தை வச்சு தானே முகூர்த்தம் பார்க்கணும். இந்த புஷ்ய நட்சத்திரத்துக்கு சேர பூசத்துக்கு சேர என்னைக்கு கிளம்பினா நல்லா இருக்கும், இவனுக்கு சுபம் ஏற்படும் என்று பார்த்து அதற்கு சேர பரதனுக்கு நாள் குறித்தார் வசிஷ்டாச்சாரியர். இன்னைக்கு கிளம்பினா நாள் சுபமா இருக்கும் அப்படின்னு. அப்போ சத்ருக்னன் என்னைக்கு கிளம்பியிருக்கணும் தான், இன்னொரு நாள் கிளம்பியிருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஆயில்ய நட்சத்திரம், 2 பேரும் ஒரே நட்சத்திரம்னா சரி. சத்ருக்னனுக்கோ ஆயில்யம், பரதனுக்கோ பூசம். அப்ப ஆயில்ய நட்சத்திரம்னா அவனுக்கு வேறு ஒரு நாளை குறித்திருக்க வேண்டும். அவனும் ராஜகுமாரன் தானே,
இவனுக்கு நாள் பார்த்தா அவனுக்கு நாள் பார்க்க வேண்டாம், அவனும் நல்ல நாளில் கிளம்ப வேண்டும். அதனாலே அவனுக்கும் தனியாக ஒரு நாள் பார்த்துருக்க வேண்டும். நாள் பார்த்தா வசிட்டார் ஒன்று முன்னாடியே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன், அல்லது 2 நாள் கழிச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை போலலாம் ஏதாவது பார்த்தானன்னா ஒன்றும் கிடையாது. பரதன் எப்போ கிளம்பினானோ அப்பவே கிளம்பிட்டான். பரதன் கிளம்பின அதே சமயத்திலே கிளம்பினான் சத்ருக்னாழ்வான். ஏன் என்ன பரதனோட கூட போறோம்னா கூட போகக்கூடிய காலத்திலே எதுக்கு தனியாக நாள் பார்க்கணும்? நாள் வேறு பார்க்கணும். கிளம்புறோம், ஒருத்தர் கிளம்புகிறார், நல்ல இடத்துக்கு போகிறோம், யாத்திரைகள்லாம் போகிறோம் அப்படின்னா நல்ல நாளில் கிளம்பணும்னு நாள் பார்த்து கிளம்புறோம்னா நமக்கு நாள் பார்க்குறோம். நம்ம கூட வர நிழலுக்கெல்லாம் நாள் பார்க்குறோமான்னு, இந்த நிழல் எப்போ கிளம்பினா நல்லா இருக்கும், இந்த நிழலுக்கு எந்த நாள் சௌக்கியமாக இருக்கும், நிழலுக்கு நாள் பார்க்குறோமா? நான் நிழலுக்கு நாள் பார்ப்பதே கிடையாது. ஏன் இந்த நிழல் நம்மோட தான் பிறந்து, இப்போ கூடவே பிறந்திருக்கு, அதனால நிழலுக்கு நாள் பார்க்கறது கிடையாது. அப்போ அப்படி இல்லையே சுவாமி, இங்கே சத்ருகுண வேற நாளில் தானே பிறந்தான். சரி நாம கிளம்புறோம், கூட தூக்கின்னு போகிறோமே லக்கேஜ், பேக்கை தூக்கின்னு போகிறோமே, இந்த பேக் என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான், மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அன்னைக்கு இருந்த நட்சத்திரம் என்ன, இந்த பேக் என்னைக்கு கிளம்பினா கிழியாமல் இருக்கும், பேக் என்னைக்கு கிளம்பினா கிழியாமல் இருக்கும், உடையாமல் இருக்கும், அதையெல்லாம் பார்த்தா பைய தூக்கின்னு போகிறோம். நாம் கிளம்பினோம்னா கூடவே பைய தூக்கின்னு போயிடும். அதே போலத்தான் சத்ருகுணன் என்னன்னா அவனுக்கு வெறும் லகேஜை போல, யாரு பரதனோட லகேஜை போல. பரதன் கிளம்பினான்னா அவனோட சேர்ந்து கிளம்ப வேண்டிதான். சும்மா தனியாக நமக்குன்னு என்ன இருக்கு, நமக்குன்னு நாளையும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம், நிழலுக்கு தனியாக நாள் பார்ப்பதுண்டோ? எது நல்ல நாள்? பரதன் கிளம்புகிற வேலை அதுதான் நல்ல வேலை, பரதன் கிளம்புகிற நாள் அதுதான் நல்ல நாள் அப்படின்னு நினைத்தான். பரதன் கிளம்பினா அதே சமயத்திலே கிளம்பினார் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படிப்பட்ட நிஷ்டைனா பாகவத சேஷத்தா அடியார்கள் இடத்துல பிரீத்தினா, பரதன் இடத்துல பிரீத்தினா, அப்படிப்பட்ட பிரீத்தினார் ராஜகுமாரன் அப்படின்னு தன்னை தனித்து பார்க்கவில்லை. விடத்தில் அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார். விடத்தில் முதல் வரியில என்ன இருக்கு அப்படின்னா, கச்சதா மாதுல குலம். கச்சதா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவ்விடத்திலே கிளம்புகிற சமயத்திலே அப்படின்னு அர்த்தம். பரதன் மாமா வீட்டுக்கு கிளம்புகிற சமயத்திலே சத்ருக்னன் அழைத்து செல்லப்பட்டான் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பரதன் கிளம்புகிற சமயத்திலேன்னு கச்சதான்னு சொல்லியாச்சு. 2வது வரியிலே ததா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கும் அந்த சமயத்தில் அர்த்தம். பரதன் கிளம்புகிற சமயத்திலே அந்த சமயத்தில் சத்ருக்னனும் அழைத்து செல்லப்பட்டான். சுவாமி இது என்ன, இது எப்படி இருக்கு அப்படின்னா, புனராவர்த்தி தோஷம், 2வது தடவை சொல்ற தோஷம் அது மறுபடியும் வந்து சேரும். விடத்தில் மறுபடியும் ஒன்னையே சொல்றேன். யாராவது இப்படி சொல்லுவோமா? வார்த்தை சொல்லக்கூடிய காலத்துல ஒருத்தர் கிளம்பினான் அவன் கிளம்புற சமயத்திலே அந்த சமயத்திலே இவரும் கூட சேர்ந்து போனான் அப்படின்னா, அந்த சமயத்திலேன்றது தேவையில்லாத வார்த்தை. நான் கிளம்புற சமயத்திலேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எனக்கு அந்த சமயத்திலே தேவையில்லாத வார்த்தை என்பது இருக்கவே கூடாது. எந்த காவியம் அப்படின்னா அர்த்தம் இல்லாமல் ஒரு பதமும் இருக்கக்கூடாது. இப்போ எதுக்கு இப்படி சொல்றார் அப்படின்னா, இதுல ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. ததான்னு ஒரு 2 அக்ஷர சுவாமி அது மாட்டுக்கு இருந்துட்டு போறது, அதுக்கு என்ன சுவாமி இவ்வளவு பெரிய வியாக்கியானம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ததான்னு அந்த இடத்துல அந்த சமயத்திலேன்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரித்து காட்டுகிறார் இடத்துல. கச்சதான்னு சொல்ற இடத்துல ஒரு அர்த்தம், ததான்னு சொல்ற இடத்துல ஒரு அர்த்தம். என்னன்னா, கச்சதான்னு சொன்னால் இந்த சத்ருகுணன் இருக்கிறானே இவனுக்கு மமகாரம் கிடையாது என்பது காட்டப்பட்டது. ததா என்று சொல்கையாலே சத்ருக்னனுக்கு அகங்காரம் இல்லை என்று காட்டப்பட்டது. மமகாரம்னா என்ன அப்படின்னா, என்னுடையது, என்னுடைய பதார்த்தம், இது என்னுடையது அப்படின்னு சொல்றோம். அப்படி சத்ருக்னனுக்கு கிடையாது. ததா அகங்காரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அப்படின்னு தெரிவிக்கிறோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு அப்படி அகம்னு அகங்காரம் கொள்ளுகிறோம். இது என்னுடைய வஸ்து என்று மமகாரம் கொள்ளுகிறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, பகவானை அனுபவிக்கிறதுக்கே தடையாரு, பகவத் அனுபவத்துக்கே தடை. நான் சொல்லிட்டு இருந்தோம்னா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்ற அகங்காரம் வருது. அதனால பகவானையும் அனுபவிக்க மாட்டேங்க. அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை விட்டுடுங்கோ, இது வேண்டாம். அகங்காரம் அக்னி ஸ்பர்ஷம் போலே, அகங்காரம் என்பது அக்னியை தொட்டா போல இருக்கக்கூடியது, வெறுப்பை தொட்டா போல, அது அழிச்சிடும். அகங்காரம் நான் சொன்னா என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, நான் யாருக்கும் அடிமை என்று, இந்த ஆத்மா எனக்குத்தான் அடிமை, யாருக்கும் அடிமை அன்று என்பது ஏற்படுகிறது. அது ஒரு காலத்திலேயும் சொரூபத்துக்கு சேராது. இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை. அதனால்தான் எப்பொழுதும் என்ன பதம் இருக்கணும், அடியேன் அப்படின்னு சொல்றான். எதனாலே சொல்றோம் அப்படின்னா, அவனுக்கு நான் அடியவன் என்கிற அர்த்தத்திலே சொல்லுகிறோம். நான் என்கிற சப்தமே கூடாது. அர்த்தம் ஆழ்வார் என்ன பண்றோம், வீடு மின் முத்தமும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே. ஊர் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார். வீடு மின் முத்தம், முதல்ல விடுவோம் அப்படின்னு. சாமி எத்த விடணும், விடுவோன்னா எத்த விடணும்? பொண்டாட்டி குழந்தை எல்லாரையும் விட்டுணுமா?
வெறுமை விடுவோன்றீரேன். அப்புறம் அப்புறம் சொல்றேன், நீ அவ்விடத்திலே அகங்கார மமகாரத்தை சொல்றேன், அதை விடுங்க. குழந்தை மனைவி மக்கள் அவர்களை எல்லாம் விட வேண்டாம், எல்லாரோடையும் கூடியிருக்கும். ஆனால் நான் என்னுடையது என்று தெரிவிக்காதீர்கள். அடியே பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுடையது, அவனுடையதே தவிர என்னுடையது என்பது எதுவுமே கிடையாது என்று சொல்லும் போல் நீர் நுமதென்னிமை வேறு முதல் மாய்த்து தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நீர் நுமது, நான் எனதுன்னு சொல்லல. நான் எனதுன்னு சொன்ன ஆழ்வாருக்கு பயம், ஐயோ நமக்கு இங்கே அகங்காரம் கொடுத்துனா என்ன பண்ணுறது, நான்ற சப்தத்தை சொல்லுவதற்கே பயப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். நான் சொன்னா அகங்காரம் கொடுத்துனா என்ன பண்ணுறது, அதனால நீர் நுமது இந்த சப்தத்தெல்லாம் உண்டு வேரோட போக்கிடுவோம். அதெல்லாம் நெருப்பை போல இருக்கக்கூடியது, வேண்டாம், அதெல்லாம் அழித்து விடும், பகவானிடத்திலே ஈடுபாட்டை போக்கிவிடும், அதெல்லாம் சொரூபத்துக்கு சேராது, எப்பொழுதும் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அகங்காரத்தை விடுப்போன்னு கதறுகிறார் சுவாமி நம்மாழ்வார் என்று பார்க்கிறேன். எல்லா ஆழ்வார்களும் அதையே தான் காட்டுறான். அதனால இவனுக்கு கிடையாது. பகவத் அனுபவத்துக்கே அது தடையா இருக்குன்னா பாகவத விஷயத்துல வேற இவன் பிரீத்தி செய்கிறான். அதனால அகங்காரம் மமகாரம் தடை. அதனால இவன் என்னன்னா அகங்காரம் கிடையாது. அகங்காரம் இல்லாமல் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அடியவனாக இருக்கிறான். யாருக்கு அடியவன்? பரதனுக்கு அடியவன். அதனால இவன் என்னன்னா நான் தானே தன்னை தனித்து பார்க்கிறோம். நான் ஒரு வஸ்துவையே இவன் பார்ப்பது கிடையாது. தன்னை தனித்து ஒரு வஸ்துவாவே பார்க்கல சத்ருகுணன். சத்ருகுணன் எப்படி பார்த்தான்னா பரதனுடைய ஒரு அங்கமா பார்த்தான். நான் பரதனுடைய நிழல் அப்படின்னு பார்த்தான். தன்னை தனித்தே பார்க்கவில்லை. தனித்து நான் ஒருத்தன் தனியா இருக்கேன்னா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்றோம். எதனால நம்மை நாம் இன்னும் பெருமையா, நம்ம இன்னும் நிறைய பெருமை இருக்கிறா போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி நினைக்கவே இல்லை. அது எதிலிருந்து தெரிகிறதுன்னா ததான்ற சப்தத்திலிருந்து தெரிகிறது. அந்த சமயத்திலேயே கிளம்பினான். தனியா இவனுக்குன்னு ஒரு நாள் பார்க்கவில்லை, நாள் குறிக்கவில்லை, நிழல் கிளம்புகிறா போல கிளம்பினான். ஏன்னா தன்னை ஒரு பொருளாவே மதிக்கவில்லை. தன்னை ஒரு பொருளாவே மதிக்கவில்லை. அகங்காரம் சுத்தமா இல்லை. நான் எப்படிப்பட்டவன், நானும் ராஜகுமாரன் தெரியுமா என்கிற அகங்காரமே இல்லை. பரதனுடைய நிழல்னு நினைத்தான், தன்னை பொருளாவே நினைக்காமல் போனான். அதே போல என்னுடையது என்கிறது இல்லை. எங்கே தெரிகிறது? கச்சதா. அவன் கிளம்புகிற சமயத்திலே அப்படியே கிளம்பிட்டான். இவன் தனியா போய் என்னுடைய வஸ்துக்கள், என்னுடைய மனைவி மக்களிடம், என்னுடைய தாய்மார்களிடத்திலே சொல்ல வேண்டும், என்னுடைய அண்ணா ராமனிடத்திலே சொல்ல வேண்டும். இப்படி என்னுடைய வஸ்துன்றது எதுவுமே இல்லை. என்னுடைய ராஜ்யம் இதை விட்டுட்டு போனோமே என்கிற எண்ணமெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் கிளம்பினான் உடனே எல்லாம் அண்ணாவனுடையதுன்னா அண்ணாவே கிளம்பிவிட்டான். இனிமேல் நமக்கு என்ன, அவரோட போக வேண்டியது அப்படின்னு கிளம்பினான் பரதனும். அவ்விடத்திலே சத்ருக்னனும் பரதனோடே கிளம்பினோம் என்று பார்க்கிறோம். இது பரதனுக்கு சத்ருக்னனுக்கு உண்டான பெருமை. அதனால 2 பதம் விடுகிறார். கச்சதான்ற இடத்துல முதல்ல மமகாரம் கிடையாது. என்னுடைய வஸ்துன்னு இவனுக்கு சொல்றது பிரசத்தியே கிடையாது. எல்லாம் பரதனுடையதுன்னு நினைத்தான். அதே போல ததா என்கிறபடியாலே இவன் தன்னை தனியா பிரித்து ஒரு ஆளாவே பார்க்கவில்லை, பரதனுடைய நிழல்னு பார்க்க. அதனாலே பரதன் கிளம்பினவாறே இவனும் புறப்பட்டான் என்று ஆச்சரியமா காட்டுகிறார். புறப்பட்ட இவனுடைய பெருமை என்ன, சத்ருகுணனோட பெருமை என்ன, எப்படிப்பட்டவன் இவன் தான்? ததா அனகஹ. அனகஹ என்று பாபமற்றவன். அகம், அகம்னா பாபம்னு அர்த்தம். அனகஹ 4வது க சம்ஸ்கிருதத்தில். அனகம், அகம்னா பாபம், அனகஹனா பாபமற்றவன், தோஷமற்றவன் அர்த்தம். இவனுக்கு என்ன தோஷம் கிடையாது. இவன் என்ன பாபம் இல்லாமல் இருந்தான் அப்படின்னா அற்புதமா காட்டினார். இவனுக்கு எது தெரியுமா பாபம்? ராமபக்தியே பாபம். எது பாபம்னா ராமபக்தி தான் பாபம். அந்த பாபம் இவன் இடத்துல கிடையாது. எல்லாரும் இருந்தது அந்த பாபம். அயோத்தியிலே எல்லோருக்கும் ராமபக்தி என்று சொல்லக்கூடிய பாபம் இருந்தது. அந்த பாபம் இல்லாதவன் இவன் ஒருத்தந்தான், சத்ருக்னன் ஒருத்தந்தான். சுவாமி அநியாயமா இருக்கு. ராமபக்தியே பாபம், ராமபக்தியை பாபம். யாராவது வெளியில போய் சொன்னா என்னது ராமபக்தி போய் பாபமா? இப்படி சொன்னாரே உபன்யாசத்தை, இதுவே ஒரு பெரிய பாபம். ராமபக்தியை பாவம்னு சொன்னதே பெரிய பாவம். அதை கேட்டுட்டு வேற வந்திருக்கு, நீங்கள் பண்ணது அதுக்கு மேல ஒரு பாவம். வெளியில எல்லோரும் சொல்லுவார்கள், சாதாரணமா கேட்டார். அது கிடையாது. எதனாலே பாபம்னு நிரூபிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ராமபக்தி ஏன் பாபம்? ராமபக்தியை போய் பாபம்னு சொல்லுவாங்க. சாதாரணமா சொல்ல முடியுமா ராமபக்தியை பாபம்னு? இவனுக்கு பாபமா இருக்கு. ஏன்? ராமனிடத்துல பக்தி பண்றது நல்ல காரியம் தானே சொல்ல. நல்ல காரியம் பண்ணா அதுல என்ன இருக்கு? அது எப்படி பாபமாக ஆகும் அப்படின்னா, பாபம்ன்றதுடைய டெஃபனிஷன் என்ன? பாபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உத்தேச விரோதி பாபம். நாம் ஒன்று ஆசைப்படுறோம், அதை தடுக்கிறது. எது தடுக்கிறதுன்னா நம்முடைய பாபம் தடுக்கிறது. காலங்காத்தால 4 மணிக்கு உஷ்டபானம் 2 எழுந்தா காப்பி வேணும்னு நினைக்கிறேன். நினைத்தான் வரமாட்டேங்குது. வரலன்னா என்ன? என் பாபம்
காலங்காலத்தால கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பாப்போம். என்ன எது உத்தேசமா இருக்கு, எது ஆசைப்படுறோம்னா காலங்காலத்தால உஷ்ணமான வேணும்னு ஆசைப்படுறோம், அது கிடைக்காதபடியால் என்னன்னா பாபம்னு சொல்லுவோம். கிடைக்காத காரணம் என்ன? பாபம். அதுதான் தடிக்கிறது, பாபத்தினால துன்பம் வருது. அதே போல காலங்காலத்தால சில பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா அன்னைக்கு நாளே ஓடாது. காலங்காலத்தால பேப்பர் போடுறோம் வரலன்னா என்ன உடைய பாபம், பேப்பர் போடுறோம் வரமாட்டேங்கிறோம் அப்படின்றோம். ஒரே குளிர்னா உடைய பாவம், ஒரே குளிர் என்ன என்ன நல்லா சூடா இருக்கணும்ன்றது இவருக்கு ஆசை. அந்த ஆசைக்கு தடை என்னன்னா பாபம் தடுக்கிறது. இவருடைய பாபத்தினால பாபம் நிறைய பண்ணி வச்சிருக்கார், அதனால துன்பமாக வருகிறது இவருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நம்முடைய ஆசைக்கு தடையா இருக்கிறது எல்லாமே பாபம். எதெல்லாம் ஆசைக்கு தடை செய்கிறதோ அதெல்லாம் பாபம் என்று அவ்விடத்திலே காட்டப்படுகிறது. பரமபதத்துக்கு போனோம்னா சில சமயம் என்ன ஆகுதுன்னா புண்ணியமே பாபம் ஆயிடுது. புண்ணியம் இருக்கே அதுவே பாபம்னு நாம் பிரிக்கலாம், அதுவே தடையா இருக்கிறது. பரமபதத்துக்கு செல்வதற்கு புண்ணியமே தடை செய்கிறது. யார் விஷயத்துல பார்க்கிறோம்? தசரதன் விஷயத்துல பார்க்கிறோம். தசரதனுக்கு என்ன ஆயிடுது? புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியம் சத்தியம், சப்தத்தையே பேசினால்தான் புண்ணியம், சத்தியவாதமே பண்ணியிருந்தால் தான் புண்ணியம். சத்தியத்தை தவிர வேறு பேச மாட்டேன். 2 வரம் கேட்டா என்ன பண்ணிருக்கணும்? 2 வரம்லாம் கொடுக்க முடியாது, ராமனை காட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிருக்கணும் தசரதன். சொல்லாமல் என்ன பண்ணான்? என்னதான் இருந்தாலும் சத்தியம் பேசினால்தானே புண்ணியம், அதனாலே சத்தியத்தையே சொல்லுவோம், உண்மையே சொல்லுவோம் அப்படின்னு நினைத்து என்ன பண்ணான்? அப்படின்னா ராமனை காட்டுக்கு அனுப்பினா என்ன ஏற்பட்டது? புண்ணியம் வந்தது. என்னவோ அவனுக்கு என்னவோ புண்ணியம் வந்தது. புண்ணியத்தை வச்சுட்டு என்ன பண்ணான் அப்படின்னா கிளம்பி சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்துல போய் அவ்விடத்துல அனுபவம், சொர்க்கத்துல அனுபவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் அவ்விடத்திலே புண்ணியமே எதுக்கு தடையாயிட்டுதான்? பரமபதத்துக்கு தடையாயிட்டு. அவன் மட்டும் அவ்விடத்திலே காட்டுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தான், அப்படி பிரீதி பண்ணியிருந்தான்னா ராமன் என்ன பண்ணியிருப்பான்? இவனை கொண்டு போய் வைகுண்டத்திலேயே வைத்திருப்பான், பரமபதத்திலேயே வைத்திருப்பான். அப்படி வைத்திருப்பான் ராமன். ஆனால் கடைசியில என்ன பண்ணிட்டு இருந்தான்? புண்ணியத்தை வேணும், புண்ணியம் வேணும்னு புண்ணியத்தை சேகரிக்கிறேன்னு போனான். கடைசியில பரமபதத்துக்கு தடையாவது. பிற்பாடு அவன் தேவலோகத்தில் இருந்தான். பிற்பாடு தெரிவிக்கிறார் உத்தர ராமாயணத்துல பார்த்தா ராமன் அவன் அவ்விடத்திலே ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது தேவதைகள் எல்லோரும் வந்து நிற்கிறார். இருக்கக்கூடிய காலத்திலே அந்த தேவதைகள் கூட்டத்துக்குள்ளே ஒரு தேவனாக தசரதன் வந்து நிற்கிறார். தசரதன் அவனும் சொர்க்கலோகத்துக்கு போன அந்த புண்ணியத்தினாலே தசரதனும் வந்து நிற்கிறார். அப்பொழுது பிரம்மா வந்து ராமனை பார்த்து தெரிவித்தார், ராமனே இந்த பாருப்பா, இந்த தேவ சரீரத்தோட இருக்காரே இவர் தான் உங்க அப்பா. அவனுக்கு தெரியாது, நான் மனுஷனா இருக்கிறான் என்கிறபடியாலே தெரியாது. பெருமான்ற சுபாவத்துக்கு சேர தெரியும், அதெல்லாம் வேற பட்சம். மனுஷனுக்கு சேர இப்பொழுது தசரதன் யாருன்னு ராமனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றார்? பிரம்மா வந்து ராமனே இவர் தான் உங்க அப்பா. தசரதன் பூர்வ ஜென்மத்துல உங்க அப்பாவா இருந்தார், இப்பொழுது சொர்க்கலோகத்திலே அனுபவம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு காட்டுறார். கட்டினவாறு ராமனும் அவன் காலில் விழுந்து சேவிக்கிறார். சேவித்தவாறு அப்பொழுது தசரதன் தெரிவிக்கிறார், ராமனே உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் அப்படின்னு சொல்றான் தசரதன். ராமன் மனசுல திட்டுறான், இன்னும் இந்த வரம் கொடுக்குற பழக்கம் உன்னை விட்டு போலையா? எவ்வளவு கொடுத்தாலும் திருந்தவே இல்லை. அப்போலே இந்த வரத்தை கொடுக்குறேன் அதனால தான் இப்படி நின்றுருக்கு, தேவனா நின்றுருக்கு. இந்த வரத்தை மட்டும் கொடுக்காமல் இருந்தா எப்போ பரமபதத்துல போய் ஆனந்தமா அனுபவத்தை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த வரத்தை கொடுக்குறேன்னு தேவனா வந்துட்டு இன்னும் மறுபடியும் வரம் கொடுக்குறேன் இதோடையே சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு தலையில அடிச்சுட்டான். பிற்பாடு அவ்விடத்திலே மனுஷனா இருந்ததுக்கு சேர வரம் கேட்டான் என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நிற்க இவ்விடத்துல புண்ணியத்தை சேகரிக்கணும்னு நினைத்தான். கடைசியிலே பரமபதம் போவதற்கு அதையே தடையாயிடும். காலத்தா என்ன புண்ணிய பாபம் ரெண்டுத்தையுமே விட்டுத்தான் பரமபதத்துக்கு செல்கிறான். விடத்திலே தசரதனுக்கு புண்ணியமே பாபமாயிட்டு. பாபம் விடத்திலே ஏன்னா பரமபதம் கிடைக்கலையே, அதனாலே பாபம்னு கொள்ளலாம். அதனாலே பரமபதம் நமக்கு ஆசைன்னா என்ன இருந்ததுன்னா புண்ணியமே பாபமாயிடும். அதனால கைங்கரியம் அப்போ தர்ம காரியங்கள்லாம் பண்ணணுமா வேண்டாமா சுவாமி? புண்ணியம்னு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணணுமா? இல்ல, புண்ணியத்தை சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தோட பண்ணக்கூடாது. இதெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம். இதையெல்லாம் பண்ணணும்னு அவன் விதித்திருக்கிறான். இதை பண்ணால் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும். அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகை அல்லவா கைங்கரியம், அவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதல்லவா கைங்கரியம். அதனாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம் என்ற எண்ணத்தோட பண்ணும். அந்த எண்ணத்தோட பண்ணால் என்ன ஏற்படும்னா எல்லாம் கைங்கரிய கோடியில போடும். நாம் ஏதோ புண்ணியத்தை சேகரித்தேன் என்கிற எண்ணமே இருக்காது. அதனால சொர்க்கம் கிடைக்காது, நேரம் பரமபதமே கிடைக்கும். கைங்கரியத்திலே போய் சேர்ந்தால் பரமபதம் கிடைக்கும். அதல்லவா எல்லையான ஆனந்தம் விடத்துல தான் கிடைக்கும்னு காட்டி கொடுக்கிறார்கள். அது இருக்கு. அந்த பாபம் என்பது இருக்கிறது, இந்த பாப சப்தம் இருக்கு, அது எதை காட்டுகிறதுனா உத்தேசிய விரோதம், ஆசைக்கு தடையா இருப்பது எல்லாமே பாபம். இவ்விடத்துல இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ராமனுக்கு பரதனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்றது ஆசை.
அதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னா ராமபக்தி தடையா இருக்கு. ராமனிடத்துல பக்தி பண்ணான்னா பரதனிடத்துல நெஞ்சு செல்லாது. ராமனிடத்துல தான் நெஞ்சு செல்லும், ராமனுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு தோணும். கடைசியில பரதனை பார்க்க முடியாது, பரதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது. அதனால ராமபக்தி பரத கைங்கரியத்துக்கு தடையாக இருக்கிறது. பரதனிடத்திலே பிரீத்தி பண்ணுவதற்கு ராமபக்தி தடையாக இருக்கிறது நினைத்தான். அதனால என்னன்னா ராமபக்தியை இவனுக்கு பாபம் ஆயிடுச்சு. அந்த பாபம் இல்லாதவன் ராமபக்தி என்று சொல்லக்கூடிய பாபம் இவனுக்கு கிடையாது. அனகா என்று பாபமற்றவன் தெரிவித்து எப்படி சுவாமி அப்படி கூட சொல்ல முடியுமா? பரத கைங்கரியத்துக்கு ராமனிடத்திலே பக்தி செய்வது தடைன்னு சொல்ல முடியுமா? பாபம்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவது? ராம கைங்கரியத்துக்கே ராமபக்தி தடை அப்படின்னு சொல்லுது. யார் சொன்னா? சுமித்ரை தெரிவிக்கிறாள் லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் காட்டுக்கு போக வேண்டும்னு புறப்பட்டான். காட்டுக்கு போனோம், அவ்விடத்துல அண்ணா கிளம்பிட்டார், உடனே காட்டுக்கு போனோம்னு அவனும் கிளம்பினான். தாயாரிடத்துல அனுமதி பெற வேண்டும்னு நினைத்தான். நேரா சுமித்ரை நடத்த போனா சுமித்ரை காலில் விழுந்தான். காலில் விழுந்தவாறு அப்பொழுது அவள் தெரிவிக்கிறாள் அற்புதமான வார்த்தை. இந்த ஸ்லோகம் இருக்க ரொம்ப ஆச்சரியம். சிஷ்டஸ்தம் மனவாசாயம் ஸ்வனுரத்த சுகுப்சனே ராமே பிரமாதம் மாகாரிஷி புத்திர பிராதர் இகச்சதி அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். சிஷ்டஸ்தம் மனவாசாயம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து பலபடியா பல விதங்களிலே வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ரொம்ப மதியோடே கூடினவள் சுமித்ரன், முக்காலத்தையும் அறிந்தவளாக இருக்கக்கூடியவள் சுமித்ரன். ரொம்ப 3 மனைவிகளிலேயே மிகுந்த ஞானம் யாருக்குன்னா சுமித்ரைக்குத்தான். அதனால தான் அவள் என்ன தெரிவிக்கிறாள்? சிஷ்டத்வம் மனவ அசாய லக்ஷ்மணா, உன்னை பெற்றெடுத்ததே எதற்கு தெரியுமா? மனவ அசாய காட்டுக்கு போறதுக்கு தான் உன்னை பெற்றேன். போல தெரியல. இதை போல யாராவது ஒரு தாய் தெரியப்படா. வேற யாராவது தாயா இருந்தா என்ன பண்ணுவோம்? போய் அண்ணா காட்டுக்கு போறார், நானும் போறேன், என்ன படா போ. அண்ணா போறாருன்னா அவன் தலையெழுத்து, அவன் என்னவோ காட்டுக்கு போறான், நீ எதிர்ப்பு போடும். என்ன அண்ணா அண்ணா தான் போயிட்டாரு, அவர் ராஜ்யத்தை நீ பிடிக்க வேண்டியதானே, ராஜ்யம் சும்மா தான் இருக்கு, நீரா ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண வேண்டியதானே அப்படித்தானே சொல்றான். அண்ணா போயிட்டாருன்னா அவர் பிசினஸை நீ பாத்துக்க வேண்டியதானே, பிசினஸை கொஞ்ச நாள் பார்த்துக்கோ. பார்த்து அண்ணா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எல்லா காசையும் செலவழிச்சு மொத்தமா ஒரு பிசினஸையே காலி பண்ணிடு. காலி பண்ணிட்டு மொத்தமா பணத்தெல்லாம் சுருட்டின்னு போயிடு என்றெல்லாம் லோகத்துல எல்லாரும் தெரிவிக்கிறார்கள். அப்படிதான் வேறு ஒரு தாயா இருந்தா சொல்வாள், காட்டுல போயிருக்கிறது எவ்வளவு கஷ்டம், காட்டுக்கு போய் செல்வையா, ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னொரு தாய். சுமித்ரை என்ன பண்ணான்னா, உன்னை பெற்றதே காட்டுக்கு அனுப்புவதற்கல்ல. பெற்றாள், 2 பிள்ளையை பெற்றாள் சுமித்ரை. லக்ஷ்மணனை பெற்றாள், சத்ருக்னனை பெற்றாள். எதுக்காக 2 பிள்ளை பெற்றாள்? விடத்திலே மற்ற பேர்லாம் 3 பிள்ளையைத்தான் பெற்றார்கள். அவ்விடத்திலே கௌசல்யக்கு 1 பிள்ளை தான், அவ்விடத்துல கைகேயிக்கு 1 பிள்ளை தான். சுமித்ரை மட்டும் 2 தடவை பானம் பண்ணினாள் அந்த அமிர்தத்தை, தேவன் கொண்டு வந்த அமிர்தத்தை. எதுக்காக 2 தடவை பானம் பண்ணினான்னா, 2 பிள்ளைகள் வேண்டும்னு நினைத்தாள். ஏன் 2 பிள்ளை? ராஜ்யமானவா? கிடையாது. 1 பிள்ளை மூத்தவனுக்கு அடிமை செய்ய, 1 பிள்ளை இளையவனுக்கு அடிமை செய்ய. ஒருத்தன் லக்ஷ்மணன் ராமனுக்கு அடிமை செய்ய வேண்டும், ஒருத்தன் சத்ருக்னன் பரதனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று 2 பிள்ளையும் பெற்றெடுத்தது. எதுக்காகனா அண்ணாவுக்கு அடிமை செய்யும். அப்படி அல்லவா பெற்றெடுத்தாள். என்ன ஞானம், என்ன ஞானம். அதனால அவள் தெரிவிக்கிறாள், சிஷ்டஸ்துவம் வனவாசாய, உன்னை பெற்றெடுத்ததே காட்டுல இருக்கிறதுக்கு தான். சமுரத்த சுகுர்ஜன் என்ற அவடத்துல அர்த்தம் காட்டுகிறார். எல்லாரிடத்துலையும் இன்பத்தோட நீ பேசுவாயாக. அதற்கு மேல ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார், ராமே பிரமாதம் ஆகாரிஷி. ராமன் பின்னாடி செல்லக்கூடிய காலத்திலே பிரமாதம் ஆகாரிஷி, பிரமாதமாக இருந்து விடாதே. பிரமாதம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கவனமின்மைன்னு அர்த்தம். பிரமாதம்ன்ற சப்தம் இருக்கே, அதனோட அர்த்தமே மருவி போச்சு. உடைய அர்த்தம் மருவி போய் இப்ப என்ன அப்படின்னா, பிரமாதம்ன்றது ரொம்ப அத்புதம்ன்ற அர்த்தத்துல அந்த அர்த்தம் வந்துடுது. உபன்யாசம் எப்படி இருந்தது அப்படின்னா பிரமாதமா இருந்தது. பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா கேர்லெஸ்ன்னு அர்த்தம். கவனம் இல்லாமல் இருந்து என்னவோ மாட்டு கவனம் இல்லாமல் எத்தையோ சொல்லிட்டே இருந்தார், வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் பிரமாதமா இருந்ததுன்னு சொன்னான். அது அப்படி பேச்சு வழக்கில் அதுவே அர்த்தமா போயிடுது. இதுவே அர்த்தமா போய் கடைசியில அதுதான் அர்த்தம் அப்படின்றதே வந்துடுது. உண்மையான அர்த்தமே மறைஞ்சு போயிடுது. இதுதானே பேச்சு வழக்கில் சொல்லுவது. அசால்ட்டா அடிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அசால்ட்டா அடிச்சான்னா, அசால்ட்டுனாலே அடிச்சான்னா அர்த்தம். அடித்தான் அப்படின்னு ஒரேடியா அடித்தான்னா அசால்ட்டுன்னு அர்த்தம். அசால்ட்டா அடிச்சான், அது என்ன அசால்ட்டா அடிக்கிறதுன்னு, அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அசால்ட்டுன்னா என்ன, அசால்ட்னாலே அடிக்கிறது. அந்த அர்த்தமே மருவி போச்சு. சொல்றதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி மறிவிட்டது. அதே போலத்தான் இந்த பிரமாதம்ன்ற சப்தம். பிரமாதத்துக்கு என்ன அப்படின்னா, அவ்விடத்திலே பிரமாதம் அப்படின்னா பிரமாதோ அனவகாரம் என்று கவனமின்மை, அதற்குத்தான் பிரமாதம்னு பேர். அதுதான் இவ்விடத்துல உபயோகிக்கிறாள். கவனம் இல்லாமல் இருக்காது. என்ன சுவாமி கவனம் இல்லாமல் இருக்காதுன்னா என்ன, கவனமா இருக்கணுமா? அப்படியே எவ்விடத்திலே கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. காட்டுல யாரு மிருகம் வருது அப்படின்லாம் சுத்தி சுத்தி பார்க்கணுமா? என்ன சொல்ல வர அப்படின்னா அடுத்த பதத்தை வச்சா
புத்திர பிராதரி கச்சதி பிராதரி கச்சதி. அண்ணா நடக்கக்கூடிய காலத்திலே கவனம் இல்லாமல் இருக்காது அப்படின்றான். கச்சதி சதி என்று காட்டுகிறார். நடக்குகிற காலத்திலே அப்போ கவனம் இல்லாமல் இருக்காது அப்படின்னா என்ன? ரொம்ப கவனத்தோட இரு. என்ன கவனம் தெரியுமா? நடக்கும் போது மட்டும் பார்த்துடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கு. அண்ணாவை நடக்கக்கூடிய காலத்திலே பார்த்து விடாது. ஏன் அப்படின்னா பார்த்தன்னா அந்த நடையழகில மயங்கிடுவோம். என்ன நடையழகு! ராமன் நடந்தான்னா கஜசிம்ம கதி வீரம் ஷார்த்தூல ரிஷபோபமம். யானையை போலே நடப்பன், சிம்மத்தை போலே நடப்பன், புலியை போலே நடப்பன், ரிஷபத்தை போலே நடப்பன். இதை பார்த்தான்னா அந்த நடையழகுல அப்படியே மயங்கிடும். என்னமா அப்படி அடி எடுத்து அப்படி அடி வைத்து நடக்கக்கூடிய அழகென்ன, நடப்பதே நடனமாடுகிறா போல இருக்கிறது அப்படின்னு அழகு அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அதுல மயங்கி போயிடுவது. மயங்கி போயிட்டா கடைசியில வேற ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா தெரியவே தெரியாது. பக்கத்துல ஏதாவது புலி சிங்கமோ ராட்சசர்களோ வந்தா தெரியவே தெரியாது. அதனால ராமனுடைய அழகனை மட்டும் கண்ணை வைக்காது. நிற்கும் போது பார்த்தா பரவாயில்ல, உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா பரவாயில்ல, நடப்பன் முன்னாடி அப்ப மட்டும் பார்க்கக்கூடாது. நடையழகை போல அழகு கிடையாது, அதனால அப்போ பார்த்து விடாது என்று அற்புதமா தெரிவிக்கிறான். போலீஸ்காரெல்லாம் இருக்கா, வைகுண்ட ஏகாதசி இந்த உற்சவத்துல எல்லாம் நிறைய போலீஸ் இருக்கா. பெருமாளை சுற்றி போலீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பெருமாளை பார்க்கவே கூடாது. போலீஸ் ஒரு வேளை பெருமாளை பார்க்கலான்னு வச்சுக்கோப்பா, பெருமாள் எவ்வளவு அற்புதமா இருக்கார், எவ்வளவு ஆச்சரியமா கிரீட்டம் சாத்திட்டு இருக்காருன்னா, என்ன அழகு என்ன அழகு அந்த முடி அப்படின்னு அப்படி அதையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திருடவன் என்ன பண்ணுவான்? நீர் அதையே அங்க அந்த வேலையை நீர் பார்த்துட்டே இருக்கும், நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் திருடின்னு போயிடுவான் திருடன். அப்படி இருக்கக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணும்? பெருமாள் பக்கம் கண் வைக்க கூடாது. யாரு வரா யார் என்ன பண்றான்னு கீழே தான் பார்த்துட்டு இருக்கணும். அதே போலத்தான் லக்ஷ்மணன், அவன் கைங்கரியம் செல்கிறாய் நீ, அதனாலே லக்ஷ்மணா கவனமா இருக்கு. ராமன் அழகுல மட்டும் மூழ்கிடாதே. ராம கைங்கரியத்துக்கு ராமனுடைய அழகே தடை, ராமனுடைய அழகே தடுத்துடும் அவனுக்கு கைங்கரியம் பண்றத. அழகுல மூழ்கினா கைங்கரியம் பண்ண முடியாது. அழகுல மூழ்காது, கைங்கரியத்துல கவனமாறு. என்ன ஆபத்து எங்க வரப்போகுது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரொம்ப கவனமாயிருன்னு தெரிவித்து அனுப்பினாள் சுமித்ரையானவள் லக்ஷ்மணன். ராம கைங்கரியத்துக்கே ராமனுடைய அழகு தடையா இருக்குன்னா பரத கைங்கரியத்துக்கு ராமனுடைய அழகு தடையாக இருக்க சொல்ல வேணுமோ என்று காட்டியது. ராமன் கைங்கரியம் பண்றதுக்கே ராமனுடைய அழகுல மூழ்கக்கூடாது. அப்போ ராமன் அழகுல மூழ்கினா பரதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமா? பரதனுக்கு அடிமை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதனாலே ராம பக்தி என்பதற்கே அது பாபம். அந்த பாபம் அற்றவனை எல்லாருக்கும் அந்த பாபம் இருந்தது. அதனால தான் யாரும் என்ன பண்ணல அப்படின்னா யாரும் பாகவத கைங்கரியத்திலே மூழ்கவில்லை. எல்லாரும் ராமோ 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 ராமயதி பிரஜானம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு எல்லாரும் ராமன் ராமன் இருந்தார். அதற்கு நடுவிலே அந்த ராமபக்தி இல்லாமல் பரதனே எல்லாம் என்று இருந்தான் ஒருத்தன். அவன் தான் சத்ருகன் பார்க்கிறோம். அதனால இவன் தான் தோஷமற்றவன் அற்புதமா கொண்டாடினான். போலத்தான் இருந்த நம்முடைய ஆச்சாரிய கோஷ்டிக்குள்ளே ஒருத்தர் வடுகணம்பி அப்படின்னு இருந்தார். வடுகணம்பி என்பவர் ஆந்திரபூர்ணர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர், ராமானுஜருக்கு சிஷ்யரா இருக்கக்கூடியவர். இவர் ஆந்திர தேசத்துல இருந்தார். ஆந்திராவிலிருந்து இவரை திருத்தி அழைத்து கொண்டு வந்தார் சுவாமி எம்பெருமான். அந்த வடுகணம்பி இருக்காரு, விசேஷமான ஆச்சாரிய பக்தி. எப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தினா பெருமாளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பதே ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தடை. அவர் முகத்திலே நான் முழிக்க மாட்டோம் அப்படின்றத எப்பொழுதும் ராமானுஜருக்கு தான் கைங்கரியம். அத்தார் ஒரு நாள் வாசல்ல வந்துட்டார். ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை, இந்த வடுகநம்பியை எப்படியாவது பெருமாளை சேவிக்க வைக்கணும். இந்த வடுகநம்பி இப்படி இருக்கானே, எப்பொழுதும் நமக்கே அடிமை பண்ணிட்டு இருக்கானே, பெருமாளை சேவிக்க வேண்டாமா? எவ்வளவு அழகா எழுகிறார் ரங்கநாதர், இவரை சேவிக்க வேண்டாம் என்று நினைத்தார் சுவாமி பெருமாள். ஒரு நாள் வாசல்ல நின்று இருக்க, நம்முடைய மட்டத்தின் வாசல்ல நின்று இருக்க பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவம். அவர் அற்புதமா வீதிகளே பவனி வருகிறார், வாகனத்துல எழுந்தருளுகிறார். பார்த்தார் பெருமானார், இப்படி திரும்பி பார்த்தார், நம்முடைய சிஷ்ட கோஷ்டியை பார்த்தார். சிஷ்யர்களுக்குள்ள வடுகநம்பி இருக்காரா, வடுகநம்பி அவர் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்தா வடுகநம்பியை காணும். அது இந்த வடுகநம்பி எவ்வளவு சொன்னாலும் வரவே மாட்டேங்கிறா. இப்பொழுது உபன்யாச காலக்ஷேபத்தை மட்டும் உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கார், நம்ம இடத்துல பக்தியோட இருக்கார், ஆனால் பெருமாளை மட்டும் சேவை வர மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு இங்கிருந்து கூட்டார். வடுகா அப்படின்னு அழைத்தார். ராமானுஜர் வெளிலிருந்து வாசல்ல இருந்து அழைத்தவாறு உள்ளிருந்து வடுகநம்பி ஆம் அப்படின்னு அடியே அப்படின்னு அவர் உள்ள இருந்து பதில் தெரிவித்தார். இங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவித்தார். இந்த வார கேட்டார் அவர். அப்பொழுது போல வாசல்ல பெருமாள் எழுதிருக்கார். வடுகா, ரங்கநாதர் வாசல்ல பவனி வருகிறார், இவரை சேவிக்காமல் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கேன், வா வடுகா வா, வந்து பெருமாளை சேவி
அப்படின்னு தெரிவித்தார் பெருமாள். தெரிவித்தவாறே வடுகநம்பி உள்ளிருந்து தெரிவித்தார், உம்முடைய பெருமாளை சேவித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய பெருமாளுக்கு யார் பால் காய்ச்சுவது? உள்ள பால் காய்ச்சிட்டு இருக்க ராமானுஜருக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார், அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். உம்ம பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா எம்ம பெருமாள், எமக்கு யார் பெருமாள்னா நீர் தான் பெருமாள், ராமானுஜர் தான் பெருமாள், எங்க பெருமாள் நீர் அல்லவா, உமக்கு யார் பால் காய்ச்சி கொடுக்கறது, உமக்கு யார் கைங்கரியம் பண்றது, உம்ம கைங்கரியத்துக்கு தடையாயிடும். அதனால பகவான் விஷயத்துல நெஞ்சை செலுத்த மாட்டேன். ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய கைங்கரியத்துல தான் இருப்பேன், பகவான் விஷயத்துல நெஞ்சை செலுத்த மாட்டேன்னா என்ன? சும்மா எம்பெருமானையும் பார்த்துட்டு ஆச்சாரியனையும் பார்க்கறது. அவர் அடிக்கடி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை வடுகநம்பி ஆழ்வாரையும் ஆண்டானையும் இருகரையரையும். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வடுகநம்பி என்ன சொல்வார்னா ஆழ்வான் கூறத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர், முதலியாண்டான் இன்னும் 2 சிஷ்யர்கள் பார்க்கிற ராமானுஜருக்கு பிரதானமான சிஷ்யர்கள். அப்ப 2 பேரும் என்ன சொல்றா, 2 பேரையும் இருகரையரைந்தார். இருகரை நதி என்ன பண்ணுறது என்ன, அப்படி போய் மோதல் வேகமா வந்ததுன்னா நதி ஒரு கரையில போய் மோதல், மோதினவாறே அந்த கரையிலே மோதின வேகம் அதனால இங்க தட்டி இன்னொரு கரையில வந்து மோதல், மறுபடியும் இன்னொரு கரையில போய் மோதல். அதை போலதான் இவா 2 பேர் நேரா போக வேண்டியது, பெருமாள் சன்னியில போக வேண்டியது, அங்கேயும் போய் இனி இடிக்க வேண்டியது, பெருமாள் முன்னாடி சேவிக்க வேண்டியது, அங்கிருந்து கிளம்பி நேரா ஆச்சாரியன் கிட்ட வர வேண்டியது, ஆச்சாரியன் விழுந்து சேவிக்க வேண்டியது. என்ன பிரயோஜனம்? 2 பேரும் சும்மா இங்கேயும் போறா அங்கேயும் போறா. இருக்கிறதுன்னா எம்பெருமான் நிறைய சேவிச்சுட்டு இருக்கணும். இவரை சேவித்த பிற்பாடு எதுக்காக பெருமாளை சேவிக்கணும்? இவரை சேவிச்ச பிற்பாடு எதுக்கு ரங்கநாதனை சேவிக்க வேண்டும்? வேண்டவே வேண்டாமே, இவரை சேவிச்சா போரும் என்று இருந்தார் வடுகநம்பி. அப்படி பெருமான் நம்பெருமாளை சேவிப்பதே பாவம்னு இருந்தது. அந்த நிலைமைதான் சத்ருக்னனுடைய நிலை என்று காட்டுகிறார்கள். சத்ருக்னன் எப்படி இருந்தான்? அனகா என்று ராமபக்தியே பாவம் என்று நினைத்தார். பரத கைங்கரியத்துக்கு தடை, அதனால அது பாவம், அது வேண்டாம் என்று அது இல்லாதவனாக அனகா என்று குற்றமற்றவனாக இருந்தான் லக்ஷ்மணன். ஆச்சரியமாக நிரூபித்து காட்டுகிறார்கள். ராமபக்தி ஆகிற பாவம் இல்லாதவன் அனகா சத்ருக்னஹா. இவன் எப்படி இருக்கக்கூடியவன்? சத்ருக்னன் இவனுக்கு திருநாம். பேர் வைக்கக்கூடிய காலத்திலேயே சத்ருக்னன்னு பேர் வைத்தார். என்ன சத்ருன் ஹந்தி இது சத்ருக்னா, சத்ருக்களை எல்லாம் கொல்லக்கூடியவன் இந்த சத்ருக்னன். சத்ருக்களை எல்லாம் கொல்லக்கூடியவன் தான். இவன் போய் கொல்லணுன்றதே கிடையாது. எப்படிப்பட்ட சாமர்த்தியம் இவனுக்கு உண்டு அப்படின்னா, இவன் பார்த்தாலே சத்ருக்கள் எல்லாம் ஆண்டு போடுது, பார்த்தாலே சத்ருக்கள் எல்லோரும் உயிரை விட்டு விடுவார்கள். அந்த பிடியிலேயே அப்படியே உயிர் போடுது. அப்படி பார்க்கக்கூடியவன் சத்ருக்னன். அப்படிப்பட்ட சாமர்த்தியமுடையவன் சத்ருக்னன். இவன் என்ன பண்ணான்? இவன் நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ருக்களை ஜெயித்தவனாக இருந்தவன் இந்த சத்ருகுணன். இவனுடைய பெருமை, சத்ருகனுடைய பெருமையை தெரிவிக்கிறார். நித்திய சத்ருக்களை எல்லாம் ஜெயித்திருந்தான். இது யாரு சுவாமி? நித்திய சத்ரு என்ன? சாதாரண சத்ருன்னு ஒருத்தன் இருக்கானா, நித்திய சத்ருன்னு ஒருத்தன் இருக்கானா? 2 சத்ருக்கள் பார்க்கும். ஒரு சத்ரு பாஹ்ய சத்ரு, இன்னொன்னு உள்ளே இருக்கக்கூடிய சத்ரு. பாஹ்ய சத்ருனா வெளியிலே இருக்கக்கூடிய சத்ருக்கள். வெளில இருக்கக்கூடிய சத்ருக்கள்ன்றவார்களே, நமக்கு வெளியில எத்தனையோ பேர் எதிரிகள்னு சொல்லணும். இந்த எதிரிகள்லாம் இருக்காளே, இவெல்லாம் நித்திய சத்ரு கிடையாது. எப்பொழுதும் எதிரியாவே இருக்காளா? கிடையாது. ஒரு நாள் எதிரியா இருக்கா, ஒரு நாள் நண்பனாகிடும். ரொம்ப எதிரியா இருக்கக்கூடியவன் மிகுந்த அவனோட விரோதம் அப்படின்றான், 4 நாள் கழிச்சு கை குறுக்கிட்டு போடும். ஒருத்தனோட நண்பன்றான், அவனே எதிரியாயிடும். என்ன பார்க்கணும், பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு எதிரின்றா, திடீர்னு நண்பன்றான். அவன் யார் எதிரி யார் நண்பன் அவளுக்கே தெரியறது இல்லை. நித்தியம் தன்னோட பிஏவை கூட்டு கேட்டுக்கணும், டே எந்த கட்சியில இருக்கோண்டா, நாம யாரா நமக்கு எதிரி, யார் எதிரினே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு நித்தியம் அவளே கூட்டு கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எதிரின்றா, எதிரியோடய கை குலுக்கிட்டு போயிடுறான், எதிரியோட நண்பன் ஆயிடுறான், இப்படி மாறிட்டே இருக்கு. அதனால இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நித்திய சத்ருக்கள். இவெல்லாம் நித்திய சத்ருக்கள் கிடையாது. அப்பப்போ சத்ருக்கள் நம்முடைய கர்மாவுக்கு சேர, புண்ணிய பாபத்துக்கு சேர ஒரு சமயம் சத்ருவா இருக்கா, ஒரு சமயம் நம்முடைய நண்பர்கள் ஆயிடுறா, இப்படி இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சத்ரு இருக்கு, அது நித்திய சத்ருவா இருக்கு, எப்பொழுதும் சத்ருவா இருக்கு. யார் சுவாமி உள்ள இருக்க அப்படின்னா, செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் இருக்கு. அது என்ன பண்றதுன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலே நம்மை பிடித்து இழுக்கிறது. கண் என்ன பண்றது அப்படின்னா, எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் பார்க்கணும்ன்றது. காது எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்க வேணும்ன்றது. மூக்கு நுகரக்கூடாததை நுகரணுன்றது. வாயானது ருசிக்க கூடாததை ருசிக்கணும்ன்றது. சரீரமானது தீண்டக்கூடாததை தீண்டணுன்றது. இப்படி இந்த பஞ்சபூதங்கள், இந்த உள்ள இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் இருக்கே, ஒவ்வொரு பக்கம் பிடித்து இழுக்கிறது. இதுதான் சத்ருக்களா இருக்கு. நமக்கு சத்ருவா இருக்கு. ஏன்? தவறான வழியில கூட்டின்னு போடுறது, நம்மை எம்பெருமானுடைய வழியிலே அனுபவிக்காமல் நமக்கு தடையை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது. இது வழியில போறதுனால தான் ஏகப்பட்ட பாபத்தை சூட்டுகிறோம், நிறைய பாபம் வந்து சேர்றது. அதனால தான் கட்டத்தை அனுபவிக்கிறோம் இந்த லோகத்தை.
அப்படின்னு பார்க்கிறோம். இதை ஜெயிக்கிறது இருக்கே அதுதான் ரொம்ப கஷ்டம். உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஜெயிப்பது, இந்திரிய ஜெயம்ன்றது இருக்கே அது ரொம்ப கஷ்டமான காரியம். உள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை ஜெயிப்பது. ஆழ்வாரே நடுங்கிற போய் பெருமானே உன்னிலாவிய இவராலுமதி என்னையும் பாத பந்தயம் நன்னிலா வகையே நலிவானின்னமென் நிகின்னாய் அப்படின்னு 10 பாசனம் 7ஆம் பத்திலே திருவாய்மொழியிலே முதல் பதிகம் 10 பாசனம் இதுக்கே பாடும். இந்திரிய பய ஆக்ரோஷம், இந்திரியத்தினிடத்திலே பயம். உன்னிலாவிய ஐவர் உள்ள 5 பேர், ஐவர்னு ரொம்ப மரியாதையோட சொல்றாரு ஆழ்வார். ஏன்னா ஆழ்வாருக்கு அந்த இடத்துல பயம், ஏதாவது பண்ணிடுமோ, உள்ள இருக்கிறது ஏதாவது பண்ணிடுமோ. என்ன இதுல என்ன விசேஷம்னா ஆழ்வாருக்கு இந்த பஞ்சேந்திரியம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஆழ்வாருக்கு எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கு. ஆழ்வார் என்ன கண்ட விஷயத்தை பாக்குறாரா, எதோ விஷயத்தை கேட்கிறாரா, எதோ விஷயத்துல நெஞ்சு போறது ஆழ்வாருக்கு ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் பகவத் விஷயத்துல தான் இருக்கு. அப்புறம் இவருக்கு எதுக்கு பயம் அப்படின்னா இவரே சொல்றாரு, பெருமானே பஞ்சேந்திரியம் இருக்கு என்னிடத்துல இருக்கு, ஆனால் பஞ்சேந்திரியம் இதனுடைய காரியத்தை காட்ட மாட்டேங்கிறது. ஏன் தெரியுமா? நீ எனக்குள்ள இருக்கு. இன்னொரு பெருமான் கனிம செய்வாரையும் சிறும் மண்புர் அணிவர் மண்ணுள்ள நட்பெத்தால் என் செய்யாமத்து நீயும் விட்டார் தெரிவிக்கிறார். இந்த பஞ்சேந்திரியம் எப்படி இருக்குன்னா பாம்பை போல இருக்கு. நீ எப்படி இருக்கிறாய்னா பச்சளையை வச்சுருக்கிறா போல இருக்கு. பச்சளையை காட்டினால் பாம்பானது அந்த இலையை காட்டினால் என்ன பண்றது அப்படின்னா பாம்பு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அப்படியே பாம்பானது படம் பிடிச்சு நின்று இருக்கு. இவன் பச்சளையை காட்டிகிட்டே இருக்கான். பாம்பாட்டி எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா பச்சளையை காட்டினால் அப்படியே இருக்கிறான். ஒரு காத்து வேகமா அடித்தது, அந்த பச்சையில அப்படி பறந்துடுத்துனா உடனே என்ன பண்ணணும், பாம்பு உடனே கொடுத்துச்சு அடுத்த க்ஷணம். அதை போலத்தான் பஞ்சேந்திரியங்கள் காத்துன்னு இருக்கு. எப்ப இந்த ஆழ்வாரை வேறு விஷயத்துல இதர விஷயத்துல கூட்டிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கு. எம்பெருமானே நீ எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கிறபடியாலே உன்னிடத்திலேயே நின்று போயிட்டு இருக்கு. ஒரு க்ஷணம் நீ என்னை விட்டு இந்த பக்கம் போயிட்டா பஞ்சேந்திரியத்துக்கு நான் ஆட்பட்டு, பஞ்சேந்திரியங்கள் பக்கம் போயிடுவேன்னா அதனால எப்படி இதை செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஆழ்வாரை நடுங்குகிறார் சுவாமி நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். இதுதான் நித்திய சத்ரு, எப்பொழுதும் சத்ரு. இதனோட யுத்தம் பண்றதுக்கே பெரிய யுத்தம். இது இப்ப வழியிலே போகாமல் இருக்கணும். கண்ணானது எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது, காது எதை எதையோ கேட்கணும் அப்படின்றது. போனா திருவேங்கடத்துக்கு முன்னாடி, திருவேங்கடம் டிவி அது முன்னாடியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த உபன்யாசங்கள்லாம் யாரு நான் கேட்கறது, அதெல்லாம் ஒன்று வேணா கேட்டுக்கலாம், மேல ஒரு காலம் வரும் கேட்டுக்கலாம் அப்படின்றது காது. இதோட யுத்தம் பண்ணி பெரிய சண்டை போட்டு இதை இழுத்துன்னு வரணும் எல்லாம் கிடையாது. காதே கேட்டுதான் ஆகும் அப்படின்னு சண்டை போட்டு இழுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு. இந்த உபன்யாசத்துக்கு இழுத்துன்னு வருதுன்னா அதுவே ஒரு பெரிய யுத்தத்திலே ஜெயித்தது. அவன் உபன்யாசத்துக்கு வந்திருக்கோம்னாலே பெரிய யுத்தத்தை ஜெயித்து வந்திருக்கோம். இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அடக்கி அல்லவா உபன்யாசத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கோம். அதனால யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறான். அப்படி இந்திரியங்கள்லாம் அடக்க வேண்டியதா இருக்கு. அந்த இந்திரியங்களை எல்லாம் நித்தியம் அடக்கி இருந்தான், அதையெல்லாம் வென்றவனாக இருந்தான். இடத்துல என்னன்னா நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் இதர விஷயத்துல போதும், அதை கூட எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து விடலாம் பகவத் விஷயத்திலே. ஏன்னா பகவத் விஷயம் ரொம்ப இனிமையா இருக்கு. இது ஒன்றும் இனிமைக்கு குறைச்சல் இல்லை, இது இனிமையா இருக்கு. அந்த விஷயம்லாம் என்னதான் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் பார்த்ததே தான் எல்லாம், அதெல்லாம் வியக்தமா இருக்கு. இது இனிமையா இருக்கு, கூட்டிட்டு வந்துள்ளோம். ஆனால் சத்ருகுணம் ஜெயிக்கிறது இருக்கே ரொம்ப கஷ்டம். பஞ்சேந்திரியங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் பஞ்சேந்திரியத்தை எப்படி அடக்கணும்னா அவனுக்கு பஞ்சேந்திரியம் இதர விஷயத்துல போகாது, ராமன் விஷயத்திலே போகாமல் அடக்க வேண்டும். அதுதான் இவனுக்கு உண்டான காரியம். ராமன் விஷயத்திலே நெஞ்சு செல்லாதபடியா அடக்க வேண்டும். கண்ணை கட்டுப்படுத்தது அப்படின்னா ராமன் அழகிலே கட்டு போகக்கூடாது, ராமன் அழகிலே போகாமல் வேறு பக்கமாக போக வேண்டும். தீண்டரும்னா ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கூடாது. ஏன்னா அப்படியே மயங்கி போடும். அவ்விடத்திலே மயங்காமல் திரும்பி கையை இழுத்து கொண்டு வந்து பரதனை கட்டுகிறது, பரதனிடத்திலே கண்ணை வைக்க வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்தான் இந்திரியத்தை. இந்திரியத்தை ஜெயிக்கிறதுனா இதர விஷயத்திலே மேய விடாமல் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டான். அது என்ன எல்லாருக்கும் இருக்கு. தசரத இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த எல்லாரும் இந்திரியத்தை ஜெயித்தவர்களாக இருந்தார். எல்லாருக்குமே இந்திரியங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருந்தது. இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன். இவனுக்கு மட்டும் என்ன பெரிய, இவன் மட்டும் என்ன பெரிய நித்திய சத்துருக்களை ஜெயித்தவன், இவனுக்கு என்ன பெரிய சாமர்த்தியம் அப்படின்னா ராமனிடத்திலே நெஞ்சு செல்லாமல் இருந்தானே அதுதான் ரொம்ப கஷ்டம். அவனை பார்த்தால் எப்படியும் கண்ணானது வீட்டுக்கு போடும். ஏன் அவன் எப்படி இருக்கக்கூடியவன்? சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூபௌதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். அற்புதமா தெரிவிக்கிறார் வால்மீகி. சந்திரகாந்தானனம் ராம் அப்படியே சந்திரனை போலே ஜலிக்கிறார் ராமன். சந்திரனை போல இருக்கான் பார்த்தா. அதீவ பிரியதர்ஷனம் இன்னும் ரொம்ப அழகுதான். சந்திரன் ஏதோ பேருக்கு சந்திரன் சொல்லிக்கிறோம்னா சந்திரனுக்கு எவ்வளவு கொலைகள் இருக்கு. அங்கங்க பார்த்தா எல்லாம் வடுக்கள் எல்லாம் இருக்கிறது, சந்திரன் பார்க்கிறோம். இவன் எப்படி இருக்கான்? எப்பொழுதும் ஜலித்துக் கொண்டிருக்கிறார் இவன். அதீவ பிரியதர்ஷனம் ரூப ஔதாரிய குணை
என்னுடைய ரூபம் என்ன, அழகு என்ன, அந்த அழகை ஔதாரி என்ன எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குகிறான். அழகை காட்டுறான், அதுதான் வாரி வாரி வழங்குவது. அழகை எல்லாருக்கும் காட்டுறான். அதுக்கு மேல என்ன குணைகி, குணத்தோட கூடியிருக்கிறார். என்ன குணம்னா இந்த அழகை எல்லோரும் பார்க்கிறபடியாலே லாபம் நமக்குன்னு நினைக்கிறது. அழகை சேவை சாதிப்பது தன்பேராக கொடுக்கிறார். இந்த அழகை பார்த்து ரசிப்பது அவர்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படும், அதனால அவர்களுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவர்கள் ரசிப்பது தனக்கு லாபம்னு கொடுக்கிறார். என்ன அழகு, என்ன அழகு, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரி. இது எப்படி இருக்கக்கூடியதுன்னா பெண்கள் மனசை இழுக்கிறது இருக்கட்டும்னா, பெண்களுடைய மனதை எல்லாம் இழுத்தும் பொழுது அது சாதாரண. ராமனுடைய அழகை பார்த்தால் எல்லா பெண்களும் மயங்கி போடுவோம், அது ரெண்டாவது. இது எப்படி இருக்குன்னா ஆண்கள் மனதையே கவர்ந்து, ஆண்கள் மனதையே கவர்ந்து விடுகிறது. ஆண்களை விடுவோம்னா ஆண்களிலேயும் மிகவும் கடினமாக இருக்கக்கூடியவர்கள், காட்டின்யத்தோட கூடியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நெஞ்சையே கவர்ந்து விடுகிறது ராமனுடைய அழகு. அப்படி கூட கவர்ந்தது உண்டா? உண்டு என்று காட்டுகிறார்கள். யார் நெஞ்சை கவர்ந்தது? ரிஷிகள் நெஞ்சையே கவர்ந்து விடுத்து. ரிஷிகண்டவ அப்படி இருக்கக்கூடியமான ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏற்கனவே இந்திரியத்தை எல்லாம் ஜெயித்தவர்கள். அதனால அவர்களுக்கு அழகு, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அழகு அதெல்லாம் அவ்வளோ ஈடுபாடே கிடையாது. என்ன பெரிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் ரிஷிகள். ரொம்ப ரசிகர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ரிஷிகளே ராமன் அழகை பார்த்தவாறு ஐயோ பெண்ணாக பிறக்காமல் போனோம் அவர்கள் நினைத்தார்கள். இந்த அழகை அனுபவிக்க வேண்டும், ராமன் அழகை அனுபவிக்க வேண்டும் என்றால் பெண்ணாக பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்து அனுபவிக்க வேண்டும். பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்தோமே, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்னு அவர்கள் எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். ஆச்சரியமாக பார்க்கிறோம். நடத்தான் பிற்பாடு அந்த ரிஷிகள் தான் கோபிகைகளாக வந்து பிறந்தார்கள் திருவாய்ப்பாடியிலே என்றும் ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படி அந்த ரிஷிகள் நெஞ்சையே அபகரித்தான். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரி. பெண்கள் அதாவது ஆண்கள் அவர்களுடைய திருஷ்டி சித்தம், கண்ணு அதே போல உள்ள ரெண்டத்தையும் பகிர்ந்து கொண்டு சென்று விடுவார். ரெண்டுத்தையும் திருடின் போடுவன் ராமன். அப்படிப்பட்ட அழகு ராமனுடைய அழகு. அந்த அழகுல கண்ணை வச்சுட்டான்னா சத்ருகுணன் பிற்பாடு பரதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அவன் அழகையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பரத கைங்கரியம் அது தடைப்பட்டு போயிடும். அதனால என்ன பண்ணான்னா கண்ணை ராமன் விடயத்திலே செலுத்தவில்லை, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பரதனை பார்த்தான். அதுதான் இந்திரியங்களை ஜெயித்தது. நித்தியசத்ருக்னஹா என்று இந்திரியத்தை ஜெயித்தது எதுனா ராமனை பார்க்காமல் இருந்தது என்று ஆச்சரியமாக எடுத்து கட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வன். சுவாமி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அனகஹான்னா ராமபக்தி பண்ணவில்லை அப்படின்னு சொல்லு. இவ்விடத்திலே நித்தியசத்ருக்னஹான்னா ராமனிடத்திலே கண்ணை வைக்கவில்லை, ராமன் இடத்துல ஈடுபடல, ராமனிடத்துல பக்தி பண்ணல. ரெண்டும் ஒரே மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. ஒன்னையே திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி இருக்கு. இல்லை, ரெண்டும் வேற வேற அர்த்தம்னு காட்டிடும். வேற வேற அர்த்தம். அங்க சொன்ன அனகஹா என்று சொன்ன இடத்திலே பாவனத்துவம் காட்டப்பட்டது, இவ்விடத்திலே போக்கியத்துவம் காட்டப்படுகிறது. பாவனத்துவம் என்ன? ரொம்ப பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை. யார்? சத்ருக்னன் மிகவும் பரிசுத்தனாக இருக்கக்கூடியவன் அப்படின்றத சொன்ன. அதே போல நித்தியசத்ருக்னஹா என்கிற இடத்திலே பரமபோக்கியமான வஸ்துவை அனுபவிக்கக்கூடியவன் சத்ருக்னன், பரம பாவனமான வஸ்துவை அனுபவிக்கக்கூடியவன் நார் அனகஹா என்கிற இடத்திலே. போக்கியத்தை அனுபவிக்கக்கூடியவன் நார். இந்த விஷயத்தில் என்ன சுவாமி பாவனம் போக்கியம்னா என்ன? பாவனம்னா ரொம்ப சுத்தமா இருக்கு. திருஷ்டாந்தத்துக்கு சொல்லணும் தான் நம்முடைய கிரகத்தை சொல்லணும். நம்முடைய கிரகத்துல ரொம்ப பாவம் நல்லா தனியெல்லாம் எப்படி பண்றோம்? என்ன சுத்தியா நல்லா கையெல்லாம் 4 தடவை அலமிண்டு நல்லா ஒரு குறையும் வராமல் நல்லா சுத்தியோட நல்லா தடியெல்லாம் பண்ணணும். ரொம்ப போக்கியமா இருக்கா அப்படின்னா அவ்வளவு போக்கியமா இருக்கிறது இல்லை. வேறதாலும் நல்லா இருக்கு, ரொம்ப போக்கியமா இருக்கிறது இல்லை. ஆனால் வெளியில ஹோட்டல்ல எல்லாம் பண்றோம், இல்ல நிறைய உணவகங்கள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பண்றோம். அங்கெல்லாம் பாவனத்துவம் இருக்கிறதா, சுத்தி இருக்கிறதா? சுத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அதே கையோட எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டு இருக்கும், சுத்தி கிடையாது. ஆனா போக்கியத்துவம் இருக்கிறதா? ரொம்ப சுவையா இருக்கும். விடத்துலாம் ரொம்ப சுவையா இருக்கும். சுவாமி நீர் சாற்றுகிறான்னு கேட்க வேண்டும். இல்லை, 10 பேர் சொன்னதை வைத்து தெரிவிக்கிறேன். விடத்தில் ரொம்ப விடத்திலே பரிசுத்தமாக இல்லை, ஆனாலும் போக்கியமா இருக்கு. ரெண்டுமே இருக்கணும். சுத்தியும் இருக்க வேண்டும், போக்கியத்துவம் இருக்க வேண்டும். ரெண்டும் யார் விஷயத்துல இருக்குன்னா பரதன் விஷயத்திலே இருக்கிறது என்று இவர் ஈடுபடுகிறார். ஏன்? ராமன் விஷயம் எப்படி இருக்கு? அகம். ராமன் விஷயமே பாவம். எது புண்ணியம்? பரதன் விஷயம். பரதன் விஷயம்தான் இன்னும் பாவனமாக இருக்கிறது, இன்னும் பரிசுத்தம் தான். ராமனை காட்டிலும் பரிசுத்தம் எது? ராமன். அந்த ராமபக்தின்றது அது பாவம். அப்ப எது பரிசுத்தமானது, எது போக்கியமா இருக்கக்கூடியதுன்னா பரத பக்தி. பரதனிடத்திலே பக்தி செய்வது அதுதான் பாவனமாக இருக்கக்கூடியது என்று நினைத்தார். அதே போல இவ்விடத்தில்
இந்திரியங்கள் அதை ராமனிடத்திலே மேய விட்டிருந்தான்னா ராமன் ரொம்ப போக்கியமா இருக்கான்னு சொல்லணும். ஆனால் ராமனுடைய போக்கியத்தையை காட்டிலும் பரதனுடைய போக்கியதை என்ன, பரதன் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. ராமனை காட்டிலும் அழகு யாருக்கு? பரதனுக்கு. அதனால தான் என்ன பண்ணான்னா ராமனிடத்திலிருந்து கண்ணை பிடுங்கினான், பிடுங்கி பரதனை பார்த்தான். அதனாலே பரதன் என்னன்னா பரம பாவனமாகவும் இருக்கிறான், போக்கியமாகவும் இருக்கிறான், பரிசுத்தனாகவும் இருக்கிறான், அதே போல அழகாகவும் இருக்கிறான், அனுபவிக்க தகுந்தவனாகவும் இருக்கிறான். இருக்கிறபடியாலே இவனை பார்த்தான். வடுகநம்பின்னு கீழே தெரிவித்தேன் இருந்த அக்காலத்திலே சுவாமி ராமானுஜன் அவர் ஒரு யாத்திரைக்கு போக வேண்டும், வெளியூருக்கு செல்ல வேண்டும் நினைத்து இந்த வடுகநம்பியை அழைத்தார். வடுகா எல்லா இடத்திலே பெருமாளை எழுந்தருள பண்ணும், யாத்திரைக்கு போனோம், யாத்திரைக்கு போன இடத்துல பெருமாளுக்கு ஆராதனை பண்ண வேண்டும், அதனாலே என்னுடைய கூடைக்குள்ளே பெருமாளை எழுந்தருள பண்ணுன்னு தெரிவித்தார் சுவாமி ராமானுஜர் வடுகநம்பியை பார்த்து. சரின்னா அவரும் எழுந்தருள பண்ணினார். இவருக்கு பெருமாள் கைங்கரியம் கொஞ்சம் கொடுப்போம் நினைத்தார் ராமானுஜன். அதனால அவர் பெருமாளை எழுந்தருள பண்ண சொன்னார். இவருக்கு என்னன்னா பெருமாளை எழுந்தருள பண்ணினாலும் அது ஆச்சாரிய கைங்கரியம் தான், ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியம். அதனால இவர் பண்ணார், பெருமாளை குடலையில ஏழை பண்ணிட்டார், அந்த கூடையில ஏழை பண்ணிட்டார், கொண்டு போய் வைத்தார். அடுத்த நாள் ஆயிடுத்து, யாத்திரையில அடுத்த நாள் காலை வேலை வந்து சேர்ந்தது. கார்த்தால நான் எழுந்திருந்தார், அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்தார் சுவாமி ராமானுஜன். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்துட்டு அந்த குடலை அப்படி திறந்தா பெருமாளை காணும். அவ்விடத்திலே சுவாமி ராமானுஜனுடைய பாதுகை அது இருந்தது. பார்த்தார் ராமானுஜன், தூக்கி வாரி போட்டது. என்னடா நம்முடைய பாதுகை இவன்கிட்ட சொன்னதே தப்பா போச்சு, வடுகநம்பியை கூட்டின்னு சொன்னா இவர் என்ன நம்முடைய பாதுகை எடுத்து வைத்திருக்கிறார் கேட்டார். இங்க கூட்டார், வடுகா இங்க வா அப்படின்னார் ராமானுஜன். வடுகநம்பியர் வந்தார். அடியே சாதிக்க வடுகா என்ன பண்ணி வச்சிருக்க? நான் பெருமாளைத்தானே எடுத்து வைக்க சொன்னேன், பெருமாளை எடுத்து வைனா என்னுடைய பாதுகையை போய் வைத்திருக்கிய கேட்டா. அவ்விடத்திலே சுவாமி ராமானுஜன் கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்ல சுவாமி பெருமாளையும் வைத்திருக்கேன், உங்க பாதுகைக்கு கீழே பெருமாள் இருக்க சொன்னார். பாதுகை கீழே பெருமாள் இருக்க, கீழே பெருமாளை வச்சேன், மேல பாதுகையை வச்சேன் அப்படின்னா. வடுகா என்னது இப்படி போய் பண்ணி வச்சிருக்க, எந்த பெருமாள் தரையில போய் என்னுடைய பாதுகையை வைத்திருக்கிறாயே, இது சேர்மா அப்படின்னு. உடனே வடுகநம்பி சொன்னார், நீர் உம்முடைய பெருமாளை எடுத்து வைத்தால் நாம் எம்ம பெருமாளை கொண்டு வர மாட்டோமா? எம்முடைய பெருமாள் யார்? நீர் தான். உடைய பாதுகை உடைய திருவடி தான் எம்முடைய பெருமாள். அதனால என்ன பண்ணோம், என் பெருமாளையும் சேர்த்து அதே குடையை வைத்தேன், பாதுகை எடுத்து வைத்தேன் அப்படின்னு. வடுகா அதுக்குன்னு பெருமாள் தலைமையிலேயே என்னுடைய பாதுகையை வைப்பது, வேலையா என்னுடைய பாதுகை வைப்பது கேட்டார் சுவாமி ராமானுஜன். கேட்ட உடனே அடுத்த கேள்வி கேட்டார் வடுகநம்பி கேட்டார், உம்முடைய பெருமாளை காட்டிலும் எம்முடைய பெருமாள் எந்த விதத்திலே குறைந்தவர் கேட்டார். உம்ம பெருமாளை காட்டிலும் எங்க பெருமாளுக்கு என்ன குறை கண்டி? பெருமாள் யார்? ராமானுஜன். உமக்கு என்ன வாய் குறை? எங்க பெருமாள் அந்த பெருமாளை காட்டிலும், அந்த பெருமாள் என்ன, அந்த பெருமாளுக்கு தான் குறை. அந்த பெருமாள் சேர்த்துட்டாலும் சேர்த்துப்பார், பரமபதத்திலிருந்து தள்ளினாலும் தள்ளிடுவார், இவ்விடத்துல பெருமாள் கைவிட்டாலும் கைவிட்டுடுவார். ஆனால் எங்கள் பெருமாள் இருக்காரே, ராமானுஜர் இருக்காரே, ஒரு நாளும் கைவிட மாட்டார், தோஷத்தை பார்க்க மாட்டார். அவர் திருவடியை பிடித்தால் பேரு நிச்சயம், பரமபத நிச்சயம் அப்படின்னு இருக்குன்னா என் பெருமாள் பெருமை அதிகம், அதனால தான் மேல வச்சேன், உம்ம பெருமாளை கீழே வச்சேன் தெரிவித்தார் வடுகநம்பி என்று பார்க்கிறோம். அற்புதமான சமாதானம். அதே போலதான் இடத்துல ராம பக்தின்றது அது அவ்வளவு பெருமை அல்ல, பரத பக்தி தான் இன்னும் பெருமை, இன்னும் பரிசுத்தி பரம பக்திக்கு என்று நினைத்தான் சத்ருகுணாழ்வான். அதனாலே ராம பக்தியை கைவிட்டான் சொல்லப்பட்டது. அதே போலதான் வடுகநம்பி ஒரு நாள் கூட்டின்னு போனார் சுவாமி ராமானுஜன். ஏன்னா பெரிய பெருமாளை சேவை பண்ணுவோம், இவன் வரவே மாட்டேங்கிறான், கோயிலுக்கு வாடா விடுவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டார் சுவாமி ராமானுஜர். ஒன்றும் சொல்ல முடியல, நேராக கையை பிடிச்சி இழுத்துன்னு போனார். பெருமாளை காட்டினா அந்த அழகுல மயங்கிடுவோம் நினைத்தார். நேர கூட்டின்னு போய் அவ்விடத்திலே ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் சன்னதியிலே திருமண தூணுக்கு நடுவிலே கொண்டு போய் அப்படி முன்னாடி பெரிய பெருமாள் ரங்கநாதன் கொடுத்துருக்கார், அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். பாரு விடுகா என்ன அழகு, என்ன அழகு, எவ்வளோ அற்புதமா! அப்படி ஒரு கையை மேலே திருவடி பகத்தை வச்சுட்டு ஒரு கையை நீட்டிக்கொண்டு அப்படி திருவடியை அற்புதமா நீட்டிட்டு என்ன அழகு, என்ன அழகு, கண்ணழகை பார், கீழே வஸ்திரத்தை பார், இப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்கேன். சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா வடுகநம்பி இவரையே பார்த்துட்டு இருக்காரு, எம்பெருமானாரையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் பெரிய பெருமாளை பார்க்கவே இல்லை, ரங்கநாதரை பார்க்கவே இல்லை, இவரையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன வடுகா என்னையே பார்த்துட்டு இருக்க, அங்க பாருடா அப்படின்னார் எம்பெருமான். தெரிவித்தார் வடுகநம்பி, என் நமுதிரை கண்ட கண்கள் மற்றொன்னினை காணாவே. திருப்பாராழ்வார் ரங்கநாதர் விஷயத்திலே சொன்னதை இவர் எம்பெருமானார் விஷயத்தை சொல்லுவார். ராமானுஜர் விஷயத்திலே சொன்னார், என் நமுதிரை கண்ட கண்கள். என் நமுதி யார் தெரியுமா? நீர் தான். உம்மை பார்த்த கண்ணாலே கண்டவனை எல்லாம் பார்க்க மாட்டேன், பெருமாளை பார்க்க மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், உம்மை பார்த்தாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும், இந்த அழகுக்கு மேல வேற என்ன அழகு வேணும் என்று தெரிவித்தார். அதனாலே பாவனத்துவ போக்கியத்துவங்கள் ரெண்டும் எம்பெருமானார் இடத்துல இருக்கிறது, ராமானுஜர் இடத்துல நடக்கிறது நினைத்தார் வடுகநம்பி. அதை போலே நினைத்தார்
சத்ருக்ன ஆழ்வார் விடத்திலே என்று பார்க்கிறோம். மித்திரன் என்ன நினைத்தார்? ராமபக்தி பிரயோஜனம் இல்ல, பரத பக்தி அதுதான் பாவனம், பரதனிடத்திலே அன்பு செய்வது அதுதான் போக்கியம் என்று நினைத்தார். ரொம்ப ஜாகிரதையா கண் வைக்காமல் இருந்தான். ராமனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அதுக்குன்னு ராமனை என்னதான் இருந்தாலும் பார்த்துதான். ஏன்னா ராமனை பார்க்கலன்னா பரதனுக்கு கோவம். பரதன் உகந்த தேவத்தை அல்லவா, எதா இருந்தாலும் பரதனுக்கு ராமன் இடத்துல பிரீத்தி. நாளை பரதன் இடத்துல போய் நின்னா, என்னடா அண்ணாவை பாத்தியா அப்படின்னு கேட்பான் பரதன். அதனால பார்த்தேன்னு சொல்லணுமே, அதுக்காக பார்க்கணும். ராமனை பார்க்காமல் இருக்க முடியாது, பார்க்கணும். ஆனா எப்படின்னா ஜாதியா போய் பார்க்கணும். நேரா போயிட்டு அண்ணாவை சேர்த்து, அண்ணா சொக்கியமா இருக்கிறா அப்படின்னு. இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னு. சௌக்கியம் சௌக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவோம். நான் ரொம்ப பார்த்தா அந்த அழகு இழுத்துன்னு போயிடும், அழகு இழுத்துன்னு போயிடும். அதனால அழகுல ரொம்ப கண் வைக்க கூடாது. அது ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பி போயிடும். காலத்துல இருந்தார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அவரும் எப்படி இருக்கக்கூடியவர்னா பாகவத நிஷ்டையிலே ஊன்றி இருக்கக்கூடியவர். எங்கள் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரே எல்லாம் இருந்தவர். நம்மாழ்வாரே கண்கண்ட தெய்வம் என்று இருந்தவர் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். இப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இந்த போலத்தான் பெருமான ஆழ்வாரிடத்திலேயே பக்தி. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆழ்வாரிடத்தே பக்தி இருந்தது அவருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆழ்வார் அவர் எப்பொழுதுமே பெருமானை பார்த்தியான்னு கேட்பார். நேராக வருவார். மதுரகவி ஆழ்வார் நேராக திருப்பதி ஆழ்வாரத்தை வந்துடும். திருப்பதி மரத்துக்கு வந்துடும். ஆழ்வார் நம்மாழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த வாரே நம்மாழ்வார் கேட்பார், என்ன மதுரகவி ஆழ்வாரே பார்த்தீரா, பரவழியில பொலிந்து பிரான் நின்று இருந்தீரே பார்த்தீரா அப்படின்னு. இவருக்கு தான் பெருமாடத்துல பக்தியே கிடையாது. இவருக்கு மொத்தம் ஆச்சாரிய பக்தி தான். ஆச்சாரியன் தான் நல்லா. இல்லை பார்க்கலை சுவாமி அப்படின்னு. சரி ஆழ்வார் போ, முதல்ல போய் அவரை பாரு, பார்த்துட்டு வா, அப்புறம் பாரு அப்படின்னு தெரிவிப்பார் சுவாமி நம்மாழ்வார். பிற்பாடு திரும்பி வரும். கிரிதந்தாகிலும் தேவ பிரானுடை கரியமோல திருமுருக்கான் பண்ணான் தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார் விடத்திலே. கிரிதந்தாகிலும், கிரிதந்தாயிலும் மீண்டு வந்தாய், திரும்பி வருவன். திரும்பி வந்து தேவபிரானுடை கரிய போல திருமுருக்கான். ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு போ. திரும்பி வந்து பெருமாள் இருக்காரா காண்பன் அப்படின்னு, பெருமாள் இருக்காரா பார்த்து உள்ள இருக்காரா இருக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்பி போடும் மதுரகவி ஆழ்வார். ஏன்னா ரொம்ப பார்த்தா இவ்விடத்திலேயே நெருங்கி சென்று விடும் என்பதற்கா வெறுமை அப்படி பார்த்து விட்டு கிளம்பி செல்வர் மதுரகவி ஆழ்வார் என்று பார்க்கிறோம். அவரே என்னாச்சுன்னா தொடங்கினார். முதல்ல சரி ஆழ்வாரை பத்தி தான் கிரந்த பாடணும். 11 கவசமும் ஆழ்வாரை பத்தி தான் பாட போறாரு. கண்ணினும் சிறுத்தான் இருந்தாலும் சரி பெருமாளை ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆழ்வாரை தொடங்குவோம், அப்பதான் ஆழ்வார் எங்க ஆச்சாரியனுக்கு ஈடுபாடு இருக்கும். ஆனா பெருமாளை சொல்லுவோம்னு தொடங்கினார். கண்ணனை பத்தி சொல்லுவோம்னு தொடங்கினார். என்னாச்சுன்னா அதுவே இழுத்து போடுது. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்படி ஆச்சுன்னா அப்படியே இழுத்துன்னு போயிடுது. வெறும் என்ன, தாயார் கட்டினாள், அதற்கு தான் அவ்விடத்திலே காட்டிக் கொண்டு நின்றார். அவனை காட்டிலும் எங்க ஆழ்வார் இடத்திலே தான் பெருமை அதிகம்னு சொல்லணும்னு ஆரம்பிச்சவன். எவ்வளவு விஸ்தாரம். கண்ணி நுண் சிறு தாம்பு அப்படின்னு கட்டுவதற்கு போய் கட்டக்கூடிய தாம்பை போய் கடைசியில் அந்த கயிறை வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். கயிறுக்கு அவ்வளவு வர்ணனை பண்ணி அந்த கயிறாலே கட்டும்படியாக அமைத்துக் கொண்டு நின்றானே பெருமாய் அப்படின்னு அவ்வளவு இழுத்துன்னு போயிடுது. ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைத்தது அவ்வளவு இழுத்துக்கொண்டு சென்றது பகவானிடத்திலே பிரீத்தியானது. அதிலிருந்து கஷ்டப்பட்டு மீட்டு என் அப்பனில் கிடையாது. அதை காட்டிலும் பிரீத்தி யாருக்கிறதுலதான் ஆழ்வாரிடத்திலே என்று அன்னிக்கும் அமுதூரும் எண்ணாவுக்கேன்னு சொன்னார். அதே போலதான் லக்ஷ்மணருக்கும். இப்ப ராமனை போய் பார்த்தால் இழுத்துட்டு போயிடும். இதனால என்ன பண்ணும், இந்திரியத்தை அடக்கணும், கண்ணை அடக்கி ரொம்ப அப்படி கண் வைக்காமல் அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பி போக வேண்டும். அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோட குடியிருந்தபடியாலே நித்தியசத்ருக்னஹா என்று தெரிவிக்கிறார். நித்தியசத்ருக்னாக இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவனா இருந்தான். சத்ருக்னன் நித்தியசத்ருக்னஹா நீதா. அவன் இழுத்து செல்லப்பட்டான், அழைத்து செல்லப்பட்டான். எதை போல புதுமா தெரிவித்தார். உடை வாழ்நார்கள் ராஜாக்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு செல்லுமா போலே. ராஜாக்கள் ஒரு ஊருக்கு கிளம்பினான்னா என்ன பண்ணுவா, ஆயுதங்கள் எல்லாம் கூட எடுத்து போகும். கையில வில்லு அம்பு வாழ் இதை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கின்னு போகும். அதை போல என்ன பண்ணான்னா இவனையும் தூக்கின்னு போட்டு சத்ருகன் கூடவே வந்துட்டு அவன் தனியா ஒரு சக்தியே இல்லைன்னா எல்லாம் அண்ணாவுக்கு அம்பையும் வாழையும் போல அஜித்தை போலே இருந்தான். கைங்கரியம் பண்றதுன்னா எப்படி கைங்கரியம் பண்ணோம், அஜித் கல்பமா இருக்க வேண்டும். அஜித்வத் பாரதந்திரியம்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அஜித்தை போல. அஜித் என்ன பண்றது அப்படின்னா வெட்ட இடத்துல இருக்கு. இடத்துல என்னன்னா நமக்கு எங்க வைக்கிறோமோ டிவின்றோம், இங்க வச்சா சரி இருக்கு, வேண்டாம்னா பெட்ரூம்ல வேண்டாம், ஹால்ல வைக்கலாம்னா தூக்கி அங்க வச்சா அங்கேயும் இருக்கு. அஜித் எங்க வச்சாலும் இருக்கு இல்லையோ, அதை போல அண்ணா எங்க இருக்காரோ கூடையே வரும் என்று வருகிறார். எப்படி அஜித் சந்தனம் புஷ்பம் அப்படின்னா என்ன, தனக்கா ஆனந்தம். சந்தனத்தை ஒருத்தன் பூசிக்கிறான், பூசிட்டா யாருக்கு ஆனந்தம், சந்தனத்துக்கு ஆனந்தமா கிடையாது, பூசிக்கிறவனுக்கு தானே ஆனந்தம்.
அப்படி அவனுக்கே ஆனந்தம் என்று அஜித்தை போலே கைங்கரியம். அஜித்துன்னு கிடையாது, நமக்கு ஞானம் இருக்கு. உடைய ஞானம் என்ன அப்படின்னா ஞானத்துக்கு சேர அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அஜித்துன்னா அதன் இடத்துல கைங்கரியத்தை கொள்ள வேண்டும் தான். நாம தான் சந்தனத்தை அரைக்கணும், நாம தான் எடுத்து பூசிக்கணும். இதுனா அப்படி கிடையாது. கைங்கரியம் என்ன அப்படின்னா நாம பார்த்து இவருக்கு என்ன கைங்கரியம் வேண்டும் கைங்கரியம் வேண்டும் என்று பார்த்து ஆச்சாரியனுக்கு நாம் கைங்கரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அதனால ஆனந்தம் அவருக்கு இருக்கு. நமக்கு ஆனந்தம் என்று அவருக்கு ஆனந்தம் என்று இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். தான் காலையிலேயே விஸ்தரமாக அனுபவித்தோம் பாரதந்திரியம் என்பது எப்படிப்பட்டது என்று. ஆஹா, அவனுக்கே ஆனந்தம் என்று. இது பரதாழ்வான் விஷயத்துல இருக்கு. சத்ருகன் எப்படி இருந்தான்? பரதன் விஷயிலே இருந்தான். அதனால அவன் கிளம்பின உடனே ஆயுதத்தை போல கூடவே கிளம்பிட்டான், லகேஜை போல கூடவே கிளம்பிட்டான். சொல்லணும் அப்படி கிளம்பினான். நீதா பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தி புரஸ்கிருதா என்று பிரீத்தி அவனிடத்திலே பக்தியானது பிடரியை பிடித்து தள்ளித்து தெரிவிக்கிறார். பிடரியை பிடித்து தள்ள சத்ருகனை தள்ளித்து அப்படி தள்ளும்படியா சத்ருகன் புறப்பட்டார். என்ன பிரீத்தி? ஓ, நான் கைங்கரியம் பண்ணணும். இங்க அவ்வளவு கைங்கரியம் பத்த மாட்டேங்கிறதுன்னா இங்க அயோத்தியில அவ்வளவு கைங்கரியம் பண்ண முடியவில்லை. அங்கு போவோம், அங்க போனா நாமே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும். சுவாமி அங்க போனா இவனே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும். இன்னும் காட்டுக்கா போறான் பரதன், காட்டுக்கு தானே போறான், கேகே தேசத்துக்கு தானே போறான். அங்கேயும் கைங்கரியம் பண்ணறதுக்கு நிறைய சேவகர்கள்லாம் இருப்பாடு. இது கேள்வி வந்தது. என்ன சமாதானம் அப்படின்னா சத்ருகனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரம் அங்க போவோம். அங்க போன உடனே எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு யுதாஜித் நியமித்திருப்பன். அதுக்கு நிறைய பேர் வந்து நிற்பார்கள். நின்னவாறே இவர் என்ன பண்ணுவார் சத்ருகன் தான் பாருங்க. எங்க அண்ணாவுக்கு எப்போ எது வேண்டும், எந்த சமயத்திலே அவருக்கு எது வேண்டும், எப்படி அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அதனால உங்க எல்லாருக்கும் லீவ், நீங்க எல்லாரும் கிளம்பி போடுங்கோ, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னவாறு அவனை என்ன பண்ணுவானா, சரி சரி அப்படின்னு கிளம்பி போடுவோம். என்ன சம்பளம் வேலையே பண்ணாத சம்பளம் கிடைக்கிறதுன்னா எல்லாரும் சுகமா போயிடலாம். வேலையே பண்ணல, ஒரு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் சத்ருகன் பார்த்துக்கிறான், உதாரி சம்பளம் மட்டும் கொடுப்போம் அப்படின்னா கிளம்பி போயிடலான்னு அவனும் சந்தோஷமா கிளம்பி போயிடுவா. எல்லாருமே பண்ணலாம். அதை போல அயோத்தியில பண்ண முடியாது. ஏன்னா அயோத்தியில பரதனை தூக்கி வளர்த்தவர்களே அயோத்தியில இருக்கிறவாதான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கா. அதனால அவ கிட்ட போய் பரதனுக்கு என்ன வேண்டும்னு எனக்கு தான் தெரியும், நீங்கள் எல்லாம் போவோம் அப்படின்னு சொன்னா அவ என்ன சொல்லுவா, உனக்கு நல்லா தெரியும், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து பரதனை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் அவனுக்கு என்ன பண்ணணும்னு, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிடுவோம். அதனால ரொம்ப கைங்கரியம் கிடைக்காது. அங்க போனா நிறைய கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. என்னுடைய அபிப்பிராயம் இதெல்லாம் போனா நிறைய கைங்கரியம் பண்ணலாம் என்று அந்த ஆசையினாலே பிரீத்தியானது பிடரியை பிடித்து தள்ள அண்ணாவோடு புறப்பட்டான் என்று ஆச்சரியமாக எடுத்து வியாக்கியானம் செய்து காட்டுகிறார். இதுதான் சத்ருகுணனுடைய நிலை. எப்படி இருந்த நிலைனா பாகவதர்களே எல்லாம் என்று இருந்தால் அதான் உயர்ந்த நிலைதான். உயர்ந்த நிலை எதுனா அடியாருக்கு அடியார் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை ஏற்படுறதுக்கே ரொம்ப கஷ்டம், சாதாரணத்துல ஏற்படாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரியன் இருக்கானே, பாகவதர்களோ ஆச்சாரியர்களோ அவர்களும் நம்மை போலவே மனிதர்களா இருக்கிறார். பெருமான்னா அவன் உயர்ந்தவனா இருக்கான், வேறு பெருமானுடைய குணங்கள் எல்லாமே வேறுபட்டிருக்கு. ஆச்சாரியன்னா நம்ம போலவே இருக்கும். நம்ம போலவே இருந்தா என்ன ஏற்படுறா, இவரும் நம்ம போலதான் அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஓரத்துல உள்ளூர்ல வந்துடுறது. இவரும் நம்ம போலதான்டா, இவர் என்ன பெரிய பாவம் பண்றது இல்லையா, ஆச்சாரியன் இப்ப பாவம் எல்லாம் பண்றாரு, இந்த தோஷம் எல்லாம் பண்றாரு அப்படின்னா ஆச்சாரியனுடைய தோஷம் கண்ணை பட்டுதுன்னா ஆச்சாரிய பக்தி போடும். ஆச்சாரியத்துல பக்தி இருக்காது, பக்தி போயிடும். அதனால தான் அந்த ஆச்சாரிய பக்தி ஏற்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் காட்டுகிறார். தான் சரம பருவம்னு காட்டுகிறார்கள். கடைசி பருவம் இது ஆச்சாரிய பக்தி, பாகவத பக்தி. பாகவதர்களிடத்துல பக்தி ஏற்படுறது அவ்வளவு கஷ்டமா. அப்படிப்பட்ட கஷ்டமான காரியத்திலே அந்த நிலையிலே நின்றார்கள் இவர்கள் எல்லோரும். சத்ருகுணன் நின்றார், அந்த நிலையிலே நின்றார். வடுகநம்பி நின்றார், முதற்கவி ஆழ்வார் நின்றார்னா என்ன அற்புதம், என்ன அற்புதம். அந்த நிலைமையில் தான் நின்னா ஆண்டாளும் அந்த நிலைமையில தான் நின்னா. இதுதான் விஷயம். உபன்யாசத்து விஷயம் என்னன்னா சத்ருகுணனுடைய பெருமைன்றது விஷயம் இல்லை. சுவாமி சத்ருகுணனும் ஆண்டாளுன்னு சொன்னீர், ஆண்டாளுக்கே வரலையே என்ன வேற இப்பதான் சொல்லணும். சத்ருகுணனும் ஆண்டாள் என்ன சுவாமி இப்ப ஆரம்பிச்சு இன்னும் 1 மணி நேரம் சொல்லுவீரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சுருக்கமாக இடத்திலே சொல்லி முடித்து விடுகிறேன். இதெல்லாம் சத்ருகுணனுக்கு சொன்னதெல்லாம் ஆண்டாளுக்கும் பொருள். ஏன்னா சத்ருகுணன் எந்த நிலைமையில நின்றானோ அதே நிலைமையில தான் ஆண்டாளும் நின்றான். ஆண்டாளும் பாகவத சேஷத்திலே ஒன்று இருந்தார். பெரியாழ்வாரே எல்லாம் என்று இருந்தார். ஆண்டாளுக்கு கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா பெரியாழ்வார் அப்படி இருந்தார். எங்கிருந்து தெரிகிறது அப்படின்னா மணவாளமாமுனிகள் உபதேச ரத்தினமாலையை பாடினார். பாடக்கூடிய காலத்திலே ஆழ்வார்கள் அவர்களை எல்லாம் பத்தி முதல்ல தெரிவித்தார். ஆழ்வார் அவ்விடத்திலே பொய்யார் பூதட்டார் பேயர் அப்படின்னு தொடங்கினார். 10 ஆழ்வார்கள். இவர்கள் வந்து பிறந்த நாட்கள் என்ன, மாதங்கள், நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமரியா ஈதன்னு சொல்லுவோம் அப்படின்னு முதல்ல இவ 10 பேர் பிறந்த நாள் இதையெல்லாம் நான் சொல்றேன்னு தொடங்கி சொல்லுவேன்.
சொல்லி முடிச்ச பிற்பாடு தனியா ஒரு 3 பேரை எடுத்தார். ஆழ்வார், திருமகளார், ஆண்டார். முதற்கவி ஆழ்வார், எதிராசலாம் இவர்கள் 3 பேர். ஆழ்வார், திருமகளார், ஆண்டார். பெரியாழ்வார் பெண் பிள்ளையார் ஆண்டாள் என்ன, முதற்கவி ஆழ்வார் என்ன, ராமானுஷர் என்ன, இவர்கள் 3 பேரினுடைய நாட்களை பத்தி மேலே சொல்றேன்னு தனியா பிரிச்சுட்டார். ஏன் சுவாமி இவாளை மட்டும் தனியா பிரிக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கிறது. இவா 3 பேரும் ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊன்றி இருந்தவர். 3 பேரும் ஆச்சாரிய நிஷ்டை. ஆண்டாளுக்கு யார் இடத்துல பிரீத்தினா, பெரியாழ்வார் இடத்துல பிரீத்தி. பெரியாழ்வார் பெண் பிள்ளை, பெரியாழ்வார் பெண் பிள்ளை, பெரியாழ்வார் அல்லவா எல்லாத்தையும் சொல்லி வைத்தார். இதனால பெரியாழ்வார் பெண் பிள்ளை அதுல தான் மிகுந்த பிரீத்தி ஆண்டாளுக்கு. அதே போலத்தான் மதுரகவி ஆழ்வாருக்கும் ராமானுஷருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி பிரீதி செய்து வந்தால் இவ்விடத்திலே ஆண்டாள். சுவாமி பெரியாழ்வார் இடத்துல பிரீத்தி பிரீத்தின்றீர், எங்க பண்ணா பிரீத்தி? எல்லாம் கன்னட பத்தி தானே பாடினா, திருப்பாவை பாடினா, ஆச்சாரிய திருப்பதி பாடினா, எல்லாம் கண்ணன் விஷயமாக இருக்கக்கூடியது தானே. எங்க பெரியாழ்வார் இடத்துல பிரீத்தி பண்ணா? கண்ணனிடத்திலே பிரீத்தி பண்ணுவதற்கே காரணம் பெரியாழ்வார் இடத்துல இருந்த பிரீத்தியார். ஏன் கண்ணனை பத்தி பாடினான் அப்படின்னா, வில்லி புதுவை விட்டு சித்தரு தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரே அது காண்டுமே. ஆச்சாரிய திருமொழியில ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை வில்லி புதுவை விட்டு சித்தரு தங்கள் தேவர். வில்லி புதுவையில இருக்கக்கூடிய விட்டு சித்தர் அவனுடைய தேவன், அவன் உகந்த தெய்வம் கண்ணன் என்கிறபடியாலே கண்ணனிடத்துல ஈடுபாடு. கண்டாலே தெரிவிக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா கண்ணனிடத்துல பிரீத்தி? அவன் ஏதோ சேட்டை பண்ணா, அத்தை பண்ணா, இத்தை பண்ணா, அதெல்லாம் இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு கண்ணனிடத்துல பிரீத்தி, அதனால எனக்கு கண்ணனிடத்துல பிரீத்தி. எங்க அப்பா கன்னடத்துல பிரீத்தி, எனக்கு எங்க அப்பாவோட இடத்துல பிரீத்தி, அதனால எனக்கு கன்னடத்துல பிரீத்தி ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார். கன்னடை பத்தி பாடுவதெல்லாம் அதனால அப்பா உகந்த தேவதைன்றதுனால தான், இல்லைன்னா கிடையவே கிடையாது. அதனால தான் என்ன பண்றார், திருப்பாவை முடியக்கூடிய காலத்திலேயும் சரி, அதே போல நாச்சியார் திருமொழியிலேயும் ஒவ்வொரு பதிகம் முடியக்கூடிய காலத்திலேயும் பட்டபிரான் கோதை, பட்டன் கோதை, வில்லி புதுவூர், வில்லி புதுவை, பட்டன் கோதை அப்படின்னு அதை சேர்த்து பெரியாழ்வார் பெண் பிள்ளை, பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்பதை பதிகம் தோறும் தெரிவிக்கிறாள். அந்த எல்லா பதிகத்திலையும் நான் பெரியாழ்வார் பெண், பெரியாழ்வார் பெண் சொல்லிட்டே வரான். ஏன்? பெரியாழ்வாரால் தான் இது ஏற்பட்டது, பெரியாழ்வார் சம்பந்தத்தால தான் ஏற்பட்டது. அவர் உகந்த தெய்வம்ன்றதுனால கண்ணனையும் பாடி வைத்தேனே தவிர அல்லது பெரியாழ்வார் இடத்துல தான் மிகுந்த பிரீதி என்கிற நிலையிலே ஊன்றி இருந்தாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். ஆச்சாரிய இடத்துல எவ்வளவு பிரீதி, அதற்கு மேல என்னன்னா பாகவதர்களிடத்துல எவ்வளவு பிரீதி, அடியார்களிடத்துல மிகுந்த பிரீதி. அது எங்கிருந்து தெரிகிறதுன்னா திருப்பாவை பாடலிருந்தே தெரியலையா? ஆண்டாள் 5 வயதிலே அவ்விடத்திலே வடபத்திரசாயி இடத்துல காதல் கொண்டாள். வடபத்திரசாயி ஆண்டாள் என்ன நினைத்தான்னா, வடபத்திரசாயி எழுந்திருந்த ஆண்டாளோட அற்புதமா பேசுவோம் அப்படின்லாம் நினைத்தாள் ஆண்டாள். பார்த்தா கடைசியில் பார்த்தா வடபத்திரசாயி பேசவே இல்லை. பச்சாவதாரத்தில் அப்படியே படுத்துட்டே இருந்தார் பெருமாள். வடபத்திரசாயி என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாள். தெரியாதவருக்காக தெரிவிக்கிறேன். அவ்விடத்திலே ஆண்டாள் பேசுவன் பார்த்தா அவன் பேசவே இல்லை. பார்த்தா ஐயோ நடா இப்படி பேசாமல் இருக்கானே, இதை போலே முன்பு எப்போவாவது பேசி இருக்கிறானா, ஏதாவது எப்போவாவது முன்னாடி பேசியிருக்கானான்னு புஸ்தகங்கள் எல்லாம் திறந்து பார்த்தால் பேசி இருக்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் பேசியிருக்கான்னு தெரிஞ்சுது. சரி, கிருஷ்ணாவதாரத்தில் பேசாமல் இருந்திருக்கானா அப்படின்னு அப்படி யோசித்து விசாரித்து பார்த்தால் பேசாமலும் இருந்திருக்கான். காலத்தில் ராசக்கிரியை பண்ணினான் கண்ணபிரான். பெண்களோட ஆனந்தமா குறவை கோர்த்தான், பெண்களோட ஆனந்தமா அனுபவத்தை பண்ணினான். அப்பொழுது பெண்களுக்கு ரொம்ப ஆனந்தம் அதிகமாயிடுது. இந்த ஆனந்தத்தினாலேயே இவர்களுக்கு உயிரே போடும் போல இருக்கு. ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து, ஹை பிபி, அதுல ரத்த நாளம் எல்லாம் வெடித்து உயிர் போடும் போல இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் இவளை விட்டு பிரிந்திருப்போம்னு கண்ணன் பிரிந்திருந்தார். அப்பொழுது கண்ணன் பேசவில்லைன்னு தெரிந்தது ஆண்டாள். பார்த்தாள். சரி, அப்போ எப்படி அந்த பெண்கள் தரித்திருந்தார்கள்னு பார்ப்போம்னு நினைத்தார். அப்ப எப்படி தரித்திருந்தார்கள்னா கண்ணனை போலே நடித்து பார்த்து தரித்தார்கள். கண்ணனை போலே நடித்தார்கள். துஷ்டகாரிய திஷ்டாத்ரா கிருஷ்ணோஹமிதி சாபரா பாகும் ஆஸ்போட்டு கிருஷ்ணஸ்யா லீலையா சர்ப்பமாததே என்பது அவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். எல்லாரும் என்ன பண்ணானா, கண்ணன் செய்த விற்த்தாந்தங்களை எல்லாம் அந்த கோபிகைகள் நடித்தார். இது துவாபர யுகத்தில் நடந்த விற்த்தாந்தம். கண்ணன் செய்த விற்த்தாந்தங்களை எல்லாம் நடித்து பார்த்தார்கள். அவ்விடத்திலே கண்ணன் காளியன் மேலே ஏறி அப்படி நடனமாடியது என்ன, அப்படி ஒரு பெண் பிள்ளை கீழே காளியை படுத்துட்டான். அவள் முடியை தூக்கி அப்படி பிடிச்சுட்டான். ஒரு பெண் பிள்ளை, நான் தான் கண்ணன் அப்படின்னு அவள் தலையின் மேலே தூக்கி காலை வைத்தான். காலை வைத்து அப்படி அவ்விடத்திலே நடித்து பார்த்தாங்க. போல நிறைய கண்ணன் விற்த்தாந்தங்களை நடித்து பார்த்து தரித்தார்கள். அர்த்தாண்டாள். இது நல்ல காரியம். இதே போல நாமும் நடிப்போம். நடிப்பதற்குத்தான் அனுகாரம்னு பேர். நாமும் நடித்து பார்த்து தரிப்போம். இப்போ கண்ணனை விட்டு பிரிந்திருக்கோம், கண்ணன் பேச மாட்டேங்கிறான், பெருமான் பேச மாட்டேங்கிறான், அதனால நானும் நடித்து பார்த்து உயிர் தரித்திருக்கோம் நினைத்தார். யாரை நடிப்பது?
அவர்கள் கோபிகைகள் பகவானை நடித்தார். நாம் என்ன பண்ணுவோம்னா பாகவதர்களை நடிப்போம், அந்த கோபிகைகளாகவே நடிப்போம் நினைத்தாள். அதனால தான் கோபிகா பாவனையை ஏறிட்டு கொண்டாள் தன் மேலே. திருப்பாவை முழுவதும் எப்படி பாடுறாள்? கோபிகையா அல்லவா பாடுகிறாள், கோபிகா பாவனையில அல்லவா பாடுகிறாள். ஏன் தன்னை கோபிகையா நினைச்சுட்டார். இந்த பெருமை இருக்க எந்த ஆழ்வார்களுக்கும் கிடையாது. ஆழ்வார் எங்கூர் ஆழ்வார், நம்ம ஆழ்வார் அவரும் நடித்து பார்க்கிறார். யாரை போல நடித்தார்னா எம்பெருமானை போல நடித்தார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும்னு திருவாய்மொழியிலே பாசம். அவ்விடத்துல என்னன்னா நான் தான் லோகத்தை எல்லாம் சுட்டித்தவன், நான் தான் லோகத்தை எல்லாம் ரட்சித்தவன், நான் தான் அப்படின்னு பெருமானை போலே நடித்து பார்த்து தரிக்கிறார் நம்மாள். அதே போலத்தான் திருமங்கை ஆழ்வார் அவரும் நடிக்கிறார். வடவரன் இன்னும் வந்து இன்னும் கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசுகிறார். நாம் தான் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற சௌரிராஜ பெருமாள், அவரும் நான் தான். திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய பெருமாள், அவரும் நான் தான். இப்படிலாம் நடித்து பார்த்தார் திருமங்கை ஆழ்வார். இவா எல்லாரும் பகவானை நடித்தார். ஆண்டாள் மட்டும் என்ன பண்ணான்னா பாகவதர்களை நடிச்சு பாகவதர்களை அனுகரித்து பார்த்தார். பாகவத சேஷந்தத்திலே ஊன்றியிருந்தார். அடியார்களை எழுப்புவது. அதனால தான் அவர்களை எழுப்புவது என்ன, அவர்களிடத்திலே பேசுவதென்ன, அவர்களை மரியாதையோடு நீராடம் போதுவீர் என்று அவர்களிடத்திலே நீராட்டம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதென்ன, இப்படி பாகவத பக்தியிலே ஊன்றியிருந்தாள். அதுதான் ஆண்டாளுக்கு உண்டான பெருமை. அதனால தான் என்னன்னா மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசிப்போம். பெரியாழ்வாரை காட்டிலும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வார் ரொம்ப உயர்ந்தவர். பெரியாழ்வார் பெருமானுக்கு ரொம்ப பரியக்கூடியவர். என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோன்னு பரிவர். எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவள் ஆண்டாள். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மை. எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவள் ஆண்டாள். ஏன் அப்படின்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவத் விஷயத்திலே உண்டியிருந்தார். ஆண்டாள் பாகவத விஷயத்திலே உண்டியிருந்தாள். பாகவதர்களிடத்திலே மிகுந்த பிரீதியோடே இருந்தாள் ஆண்டாள் பார்க்கிறோம். இது ஆண்டாளுக்கு உண்டான பெருமை. அப்படி இருந்தவர்கள் இருக்காங்க. ரொம்ப அபூர்வம் உடைய கோஷ்டியிலே ஆண்டாள் இருந்தாள். அப்படி பாகவதர்களிடத்திலே பிரீத்தியோடு இருந்தாள். ஆச்சாரியரான பெரியாழ்வார் இடத்திலே பிரீத்தியோடு இருந்தாள். இது யாருடைய நிலை? சத்ருக்னருடைய நிலை. சத்ருக்னா முதல்ல அதை காட்டி கொடுத்தவன். விசேஷ தம தர்மம்னா எப்படி இருக்கணும், ஆச்சாரிய பக்தினா எப்படி இருக்கணும், பரதனிடத்துல பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டி கொடுத்தார். அந்த நிலைமையிலே நின்று காட்டினவள் யார்னா ஆண்டாள் நின்று காட்டினாள் என்று பார்க்கிறோம். அதனால தான் என்ன ஏற்பட்டதுன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய சமானம் கிடைத்தது. காலத்திலே சுவாமி ராமானுஜர் இடத்துல அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் போனோம். சிஷ்யர்கள் எல்லாம் போய் ஒரு கேள்வி கேட்டான். சுவாமின்னு ராமனுக்கு யாரிடத்துல பிரீத்தி அதிகம்? 3 தம்பிகள் இருந்தாள். லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 3 பேர் இருந்தாள். இதுல யாரிடத்துல ரொம்ப பிரீத்தி ராமனுக்கு கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன நினைச்சா, ஒன்று லக்ஷ்மணன் சொல்லுவார், இல்ல பரதன் சொல்லுவார். லக்ஷ்மணன் கூடயே வந்தான். பரதன் அவன் என்னதான் இருந்தாலும் சரி இவன் சொல் பேச்சு கேட்டான். அதனால லக்ஷ்மணன் பரதன் சொல்லுவார். சத்ருக்னன் சொல்ல மாட்டார்னா. சத்ருக்னன் ராமனை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பி போடுவான். சத்ருகன் இடத்துல போய் ராமனுக்கு பிரீத்தி இருக்குமா, அதனால சத்ருக்னன் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ராமானுஜர் தெரிவித்தார், ராமனுக்கு யாருக்கு தெரியுமா ரொம்ப பிரீத்தி? சத்ருகன் இடத்துல தான் பிரீத்தி. எதனால சத்ருகன் இடத்துல பிரீத்தி அப்படின்னா பகவத் வச்சனம். பெருமானே என்ன சொல்றான்? மம மத்பக்த பக்தேஷு பிரீத்திஹி அப்யதிகா பவே என்று. எனக்கு யாரிடத்துல தெரியுமா பிரீத்தி? என்னுடைய பக்தனிடத்துல அல்ல. மத்பக்த பக்தேஷு, என்னுடைய பக்தனுடைய பக்தன் இருக்கானே, என்னுடைய அடியார் அவனுடைய அடியார், அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியவங்களை என்ற ஆழ்வார் தான். என்னுடைய அடியவனுக்கு அடியவன் இருக்கானே அவனிடத்துல தான் எனக்கு மிகுந்த பிரீத்தி. இதனால என்னுடைய அடியவன் பரதனிடத்துல பிரீத்தி அல்ல, என்னுடைய அடியவனாகிற பரதன் அவனிடத்திலே மிகுந்த காதலோடே இருந்தான் என்கிறபடியாலே சத்ருகனிடத்துல தான் மிகுந்த பிரீதி என்று ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார்கள். அதனால தான் பாகவத நிட்டையிலே ஊன்றி இருந்தான். அவ்வளவு பிரீதி ஏற்படுறது எம்பெருமானுக்கு. போனார் முதல்கவி ஆழ்வார் போனார். திருத்தண்டாகிலும் தேவபிரானுடைய கரியமூல திருவுருக்கன் நேர போனார். போய் பெருமானை சேவித்தார். சேவித்தவுடன் என்ன ஆயிடுச்சுனா கரியமூல திருவுரு தெரிவித்தார். அதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னா சாதாரண திருவுருவா இருந்தது. வெளிநின்றான் சாதாரணமா நின்று இருந்தான். இவர் பார்த்தாரோ இல்லையோ, மதுரகவி ஆழ்வார் வந்திருக்கிறார்ன்றத பார்த்தாரோ இல்லையோ, அப்படியே தேஜஸ் அதிகமாயிடுது. கரியமூல திருவுரு, கரியகோரம்னா அப்படியே கருத்து நேரத்துல கோலம் ரொம்ப அழகு, அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சான். ஏன்? ஆனந்தம். மதுரகவி ஆழ்வார் வந்துட்டார்னா அவரை பார்த்தோம். ஏன்? தனக்கு ஆழ்வார் தம்மிடத்துல மிகுந்த பக்தியோட கூடியிருக்கிறார். அந்த ஆழ்வாரிடத்துல மிகுந்த பக்தி என்கிறபடியாலே மதுரகவி ஆழ்வாரிடத்துல பிரீத்தி. அப்படி பிரீத்தியோட இருந்ததுனால தான் அடியாருக்கு அடியார்னா எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி. சுவாமி நம்மாழ்வார் இதை மட்டும் தெரிவித்து நிறுத்துகிறேன். சுவாமி நம்மாழ்வார் அவர் பதிகம் பாசுரம் பாடிட்டு வரார், திருவாய்மொழி பாடிட்டு வரார். அவ்விடத்துல
8ஆம் பத்திலே 8ஆம் அவ்விடத்திலே 10ஆம் திருவாய்மொழி வந்தது. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் திருவாய்மொழி பெருமான் முன்னாடி நின்று அற்புதமா பாடுகிறார். அதுவும் 7ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி. அது அவ்விடத்திலே 10ஆம் திருவாய்மொழி தொடங்கிய பெருமான் ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா திருவோரம் விளை என்று சொல்லக்கூடிய திவதேசம். அதான் திருவாய்மொழியை அரங்கேற்றம் பண்றார் ஆழ்வார் மனோபாவனையால். ஆழ்வார் என்ன பண்ணார், பெருமான் திருவாரூர் விளைக்கு வந்தான். அழ்வீர் ஆறு திருவாரூர் விளைக்கு இந்த தாளத்தை புரியும் திருவாய்மொழியை பாடும் என்று சொல்லிட்டான். திருவாரூர் விளைங்கிறது கேரள திவதேசம், மலையாள திவதேசம். அங்க இருக்கு அற்புதமான சோலை வாய்ப்பு. அதுக்கு நடுவில் பிராட்டிமார்களோட நாச்சிமார்களோட சிம்மாசனத்துல வீட்டில் இருக்கிறான் பெருமான். எதிரில் தாளத்தோட பாடிட்டு இருக்கார். பாடிட்டு இருக்கும்போது ஆழ்வார் பாடத்தோடு இருக்கிறார். கொடுமா வினையேன் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த கதிகள் முத்தும் தவிர்த்து சதிர் நினைந்தா கொடுமா வினையே தலையில் அடிச்சுக்கிறார். மகா பாபி நான் அப்படின்னா என்ன பாபம், இவ்வளவு காலமா 7ஆம் பத்தில 8ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி பரியந்தம் இந்த எம்பெருமான பாடிட்டு இருந்தேனே, இப்படி ஒரு பாபத்தை பண்ணிட்டேன். பகவான பாடிட்டு இருந்தேன் தெரிவித்தார். யாரை பாடியிருக்கணும் போனா, அவன் அடியார் அடியே கூடும் இது வல்லால், அவனுடைய அடியாருடைய அடி அல்லவா பாடி இருக்க வேண்டும். இதற்கு மேலே என்ன வேண்டும், அடியார் இடத்துலதான் பிரீத்தி அப்படின்னு பாடிட்டே வந்தார். அடியார் அடியார் பெருமான் வேண்டாம், கட்டிலும் அடியார் இடத்துல பிரீத்தி, அடியார் அடியார்னு பாடிட்டே வந்தார். ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சாரியர். நேற்றைய தினமே அவரை பற்றி தெரிவித்திருக்கிறேன். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வாரினுடைய பிள்ளை பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் அவர் காலக்ஷேபத்தில் இதை சொல்லிட்டே வந்தவர் சிஷ்யர்கள் இடத்துல கேட்டார், இது இப்படி போய் ஆழ்வார் சொல்றாரே, பெருமான் நின்றுட்டு இருக்கான், அவன் இடத்துல பக்தி செஞ்சதே பாபம்ன்றார் ஆழ்வார். நேரா தாளத்தை வச்சு தட்டிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது உன் காலில் போய் விழுந்தேன் பெருமானே, நாசமா போனேன், உன் காலில் விழுந்தது தப்பு, உன்னுடைய அடியார்கள் காலில் விழுந்திருக்கணும்னு அவன் முன்னாடியே சொல்றாரே. எம்பெருமான் மனசு எவ்வளவு நோகு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எம்பெருமான், எவ்வளவு துடித்திருப்பார். இப்படி போய் சொல்லுகிறாரே, எம்பெருமானினுடைய நிலைமை அக்காலத்திலே எப்படி இருந்திருக்கும், எம்பெருமான் அப்பொழுது எப்படி இருந்திருப்பான் கேட்டார் பட்டர். அவருக்கு சமாதானம் தெரியும், பெருமான் அவன் எப்படி இருப்பான் அப்படின்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் யார் எப்படி சமாதானம் சொல்றான்னு பார்ப்போம், கோஷ்டியில யார் எப்படி என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம் என்று நினைத்தார். கேட்டார், அப்பொழுது பெருமான் நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அமைதியா இருந்தது. சிஷ்ய கோஷ்டியிலே பட்டருடைய சிஷ்ய கோஷ்டியிலே பட்டருடைய பிரதான சிஷ்யர் நஞ்சியர் என்று இருந்தவர். இவர் மேல்கோட்டையில இருந்தார். பிற்பாடு பட்டராலே திருத்தப்பட்டு, பராசர பட்டராலே திருத்தப்பட்டு இவ்விடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்தார். அவர் என்னன்னா கடைசி வரிசையில உட்கார்ந்துட்டு இருந்தார். ஐயோ மேல்நாட்டிலெல்லாம் இருந்துட்டு வந்தோம், நமக்கு என்னன்னா தகுதி உண்டு, தமிழே தெரியாது, ஒரு தமிழ் தெரியாது. பிற்பாடுதான் தமிழையே கத்துட்டார். தமிழை கத்துக்கொண்டு திருவாய்மொழி அதிகாரம் பண்ணியிருக்கார். நமக்கு என்ன தகுதி உண்டு முதல் வரிசையெல்லாம் உட்காரத்துக்கு, கடைசி வரிசையில உட்கார்ந்துட்டு இருப்போம். இது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்பொழுது எல்லா சிஷ்யர்களும் அமைதியா இருக்கும். பொழுது இவர் இப்போ ஒசத்த குரல்லாம் ஒசத்தாமல் மெதுவான குரலோட அல்லிக்கமலக்கண்ணா இருப்பன் அப்படின்னா எங்க இருக்கு பாட்டுதான் கடைசி பாட்டு. 10 பாசுரத்துல இந்த நெடுமார்க்கடிமை 8ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழியிலே கடைசி பாசுரம் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நல்ல பாட்டுலகங்கள் முண்டினுள்ளும் தான் இறைந்தார் அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் விடத்திலே தெரிவிக்கிறார். சடகோவன் யாரை பத்தி பாடினேன்னா அல்லிக்கமல கண்ணனை பாடினேன். அல்லிக்கமல கண்ணன்னா என்ன, அப்படியே புஷ்பத்தை போலே, அல்லி புஷ்பத்தை போலே விகசித்த கண், மலர்ந்த கண்களோட கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் என்று சொன்னார். ஏன்னா கண்களெல்லாம் அப்படி மலர்ந்திருக்கு அப்படின்னா எதனாலே மலர்ந்தது கண்கள்னா ஆனந்தம். 10 பாசுரம் அடியார்களை பாடின உடனே என்ன அற்புதம், நம்ம அடியார் இடத்துல எவ்வளவு பிரீத்தி பண்ற, அடியவரிடத்துல எவ்வளவு பக்தி பண்ற அப்படின்னு அதனாலே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினாலே அப்படியே கண்களெல்லாம் மலர்ந்து அந்த ஆனந்தத்தோட நிற்பன் எம்பெருமான், அல்லிக்கமலர் கண்ணனாய் இருப்பன், அப்படி ஆனந்தத்தோட இருப்பன் சொன்னார் நஞ்சியர். கேட்டாரோ இல்லையோ பராசரப்பட்டார், யாரு சொன்னது அப்படின்னு கேட்டார். கேட்டவாறே அடியே தெரிவித்தே நஞ்சியர் எழுந்திருந்தார் என்றவாறே அற்புதம்னா இதைத்தான் எதிர்பார்த்தேன், இந்த சமாதானத்தை தான் எதிர்பார்த்தேன். அஸ்தவம் எம்பெருமானுக்கு கோபம் ஏற்படாது, அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணா இன்னும் தான் ஆனந்தம், இன்னும் ஆனந்தம் ஏற்படுகிறது. அற்புதம் அற்புதம்னு அவருக்கு விசேஷமா சம்மானம் பண்ணார். தான் போனகம் செய்த சேடம், தான் அமுது செய்த சேஷ பிரசாதத்தை எல்லாம் கொடுத்தார்னு அவ்விடத்துல அற்புதமா விருத்தாந்தம் பார்க்கிறோம். எம்பெருமானுக்கு யாரத்துல பிரீத்தினா அடியாருக்கு அடியாரத்துல பிரீத்தி. அடியவன் பரதன், அவனிடத்துல அடிமை பண்ணா சத்ருக்னன், அதனால அவனிடத்துல பிரீத்தி. அடியவர் பெரியாழ்வார், பெரியாழ்வாரிடத்துல பக்தி பண்ணாள் ஆண்டாள், பாகவதர்களிடத்துல பக்தி பண்ணாள், அதனால ஆண்டாள் இடத்துல மிகுந்த பிரீத்தி. என்ன பண்றான்னா எல்லா எம்பெருமானும் ஆண்டாளை ஈடுபடும். ஆண்டாள் இடத்துல ஈடுபாடு யாருக்கு, எல்லாரும்
திருவரங்கராஜனா அவனும் ஈடுபடுறான், திருவேங்கடமலை பெருமானா அவனும் ஈடுபடுறான். அண்டாள் கல்யாணத்துக்கு யார் வந்தா? எல்லாரும் வந்துட்டா. தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். ரங்கி நேத்திர ஷரேன தாடித தனுஹு சேதேஸ்வயம் சுந்தரஹ பத்தச்சம்பக தாமணி குஷதடே மக்னஹ அஞ்சனாதீஸ்வரஹ போகாபாடம லச்சயா வடமஹ தாமா பணீந்திரே பதத்து ரங்கேஷஸ்தய விஸ்மிதேன மனசா கோதே பதம் பரம் திஷ்டதி என்கிறார். அற்புதமான ஸ்லோகம். தனி ஸ்லோகம் மணவாள மாமுனிகள் செய்த ஸ்லோகம். நேற்றைய தினம் அனுபவித்திருப்பர் இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அற்புதமாக 5 கருட சேவை என்று உற்சவம் பார்க்கிறோம். 5 கருட சேவை அவ்விடத்திலே ரங்கமன்னார் என்ன, அதே போல அவ்விடத்திலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வடபத்திர சாயி என்ன, பக்கத்தில் இருக்கிறார் திருவேங்கடமுடையார் ஒருத்தர் எழுந்தருளி இருக்கிறார். அதே போல அவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரபாகு அப்படின்ட்டு அழகர், அவர் சமீபத்தில் ஒரு அழகர் எழுந்தருளி இருக்கிறார். அதே போல இன்னொருத்தர் திருத்தங்காலப்பன் அப்படின்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இவெல்லாம் வந்து நிற்கிறார்கள் அவ்விடத்தில். 5 பேரும் சேர்ந்து கருட சேவை சேவை சாதிக்கிறார்கள் அவ்விடத்தில். இது எதுக்கு அனுகுணமா? ஆண்டாள் கல்யாணத்துக்கு அனுகுணமா? ஆண்டாள் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தா? அங்கீ நேத்திர ஷரேன தாடித்ததனும் முதல்ல ரங்கநாதர் அவர் ஆசைப்பட்டார், ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன் ஆசைப்பட்டார்னா பெரியாழ்வாரத்தில் ஈடுபடக்கூடியவள் ஆண்டாள், அதனால இவரிடத்துல ஆசை. ஆண்டாள் பெரியாழ்வாரத்துல ஈடுபடுறான்றதுனால ஆசை. ரங்கநாதன் அடைய வேண்டும் ஆசைப்பட்டார், அவருக்கு கிடைக்கவில்லை. பிற்பாடு திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையார் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவருக்கும் கிடைக்கல. சுந்தரபாகு என்று கள்ளழகர், திருவாளிரும் சோழமலை என்ற திவதேசத்தில் இருக்கிற கள்ளழகர் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவருக்கும் கிடைக்கவில்லை. லோக்கல் கேண்டிடேட் அங்கேயே இருக்கிற வடபத்திர சாயி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவருக்கும் கடைசியிலே கிடைக்கவில்லை. பிற்பாடு அவ்விடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் நம்பெருமாள் சொல்லக்கூடிய அங்கிருந்து புறப்பட்டார். இங்கிருந்து ரங்கமன்னாராக இவனுக்காக ஒரு அவதார். ரங்கனையும் மன்னனார் கண்ணனையும் ரங்கனையும் கலந்து ரங்கமன்னார்னு ஒரு பேரை சுட்டிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரா இவனுக்காக இங்க வரைக்கும் வந்தார். வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி கொண்டு இங்கே நிற்கிறார். இங்கேஷஸ்தவ வித்மிதேத மனசா கோதே பரம் திஷ்டதி என்று என்ன பண்ணாராம்? அப்படியே அழகில மயங்கி போய் அப்படியே அப்படியே ஆண்டாளையே பார்த்துட்டு பக்கத்துல நின்று இருக்கார் யார்? ரங்கமன்னார். இன்றளவு அவருடைய அழகிலே ஈடுபட்டு மயங்கி போய் நிற்கிறார் அவ்விடத்தில். இப்படி எல்லா எம்பெருமான்களும் மேல் விழுந்தார்கள். ரங்கநாதன் தொடங்கி திருவேங்கடமுடையார் தொடங்கி எல்லாரும் மேல விழுந்து ஆண்டாடத்துல ஈடுபட்டார். ஆண்டாடத்துல ஈடுபடாத பெருமாளே கிடையாது, எல்லாரும் ஈடுபட்டார். இப்படி ஈடுபடுவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டாள் அழகா இருக்கான்றது கிடையாது, ஆண்டாள் பக்தி பண்றான்றது கிடையாது, ஆண்டாள் பெரியாழ்வார் இடத்துல பக்தி பண்றாங்க, ஆண்டாள் பாகவத நிஷ்டையிலே இருந்தாள் என்பது, ஆண்டாள் சத்ருகுணனை போலே இருந்தாள் என்பதுதான் காரணம். சத்ருகுணனை போல ஆண்டாள் இருந்தபடியாலே எல்லா பெருமான்களும் ஆண்டாளை ஈடுபட்டார்கள். எப்படி ராமன் சத்ருகுணனை ஈடுபட்டானோ என்று பார்க்கிறார். இதுதான் இவர்கள் 2 பேருக்கும் உண்டான ஒற்றுமை. சத்ருகுணனை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பரதனிடத்திலே பக்தி அப்படின்னு சொல்லணும். பரத பக்தியே வடிவெடுத்தவன், சரம பருவ நிஷ்டையிலே நின்றவன், பாகவதர்களுக்கு அடிமையே தனக்கு தர்மம்னு நின்றவன் சத்ருகுணன். அது ஒண்ணுதான் அவனை பத்தி சொல்ல முடியும். அதே பரத்த ஆண்டாளை பத்தி சொல்லணும்னா பெரியாழ்வார் பெண் பிள்ளை. ஆண்டாளை சொல்லணும்னா பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்னவா தெரிவிக்கிறோம். ஏன்? பெரியாழ்வார் இடத்திலே பக்தியோடே கூடினவன், அப்படி பாகவதர்கள் இடத்திலே பக்தியோடே கூடினவன் ஆண்டாள். அதனால இவளும் சத்ருகுணனுடைய நிலையிலே நின்றவள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 2 பேர், 2 பேர் திருவடித்தாமர்களுக்கும் நாம என்ன பிரார்த்திக்கணும்னா நமக்கும் இதை போல நிலைமை வரும், இதை போல நிலைமை ஏற்பட வேண்டும். இது வந்துதான் கஷ்டம். பகவானிடத்துல பக்தி வந்துடும், ஆனா அடியார்களிடத்திலே பக்தி செய்வது என்பது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய காரியம். அப்படிப்பட்ட பக்தி அது ஏற்பட வேண்டும். அடியார்களிடத்திலே இருக்கக்கூடிய தோஷம் அது கண்ணப்படக்கூடாது. ஆச்சாரியனிடத்துல இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் கண்ணப்படக்கூடாது. ஏன்? ஆச்சாரியருக்கு இருக்கக்கூடிய நிஷ்டை அதுல அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு தகும், நமக்கு தகாது. அவருடைய பக்திக்கு சேர அவர் எது செய்கிறோம் அவருக்கு தகும். ஆனால் நாம அத்தியே பண்றேன்னு பண்ணோம்னா நமக்கு தோஷமா போயிடுச்சு. அதனால ஆச்சாரியனிடத்துல தோஷத்தை பார்க்காமல் இருந்தோம்னு சொன்னா நமக்கு பரமபதம் கிடைச்சிடும். அவர் தோஷத்தை பண்ணி அவர் நரகத்துக்கு போவாரா பரமத்துக்கு போவாரா அது நமக்கு தெரியாது, அது எப்பெருமானுடைய சமாச்சாரம். ஆனால் அவரிடத்துல தோஷத்தை பார்க்காமல் இருந்தோம்னா நமக்கு பரமபதம் கிடைச்சிடும். அதனால ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம் என்று, ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம், ஆச்சாரிய அபிமானமே முத்தாரகம் என்று இருந்தோம்னா, சத்ருகுணன் நிலையிலேயும் ஆண்டாள் நிலையிலேயும் இருந்தோம் என்றால் நிச்சயம் பேர் என்பதிலே சந்தேகமே கிடையாது என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த 4 வேளை உபன்யாசத்துக்கே உண்டான சாரம் என்று பார்க்கிறோம். நேற்றைய தினம் ராமனை பற்றி அனுபவித்தோம். ராமனும் ஆண்டாளும், ராமன் எப்படி ராமன் பெண்களுக்காக காரியம் செய்யக்கூடியவன் என்பதிலே ஆண்டாள் மிகவும் ஈடுபட்டிருந்தாள்.
பற்றி நேற்றைய தினம் அனுபவித்தோம். நேற்று சாயங்காலம் லக்ஷ்மணன் விஷயத்தில் ஈடுபட்டால் லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நினைத்தாரோ அண்ணாவுக்கு, அதே போல இவ்வளவு கைங்கரியம் பண்ண வேண்டும் ஆசைப்படுகிறாள். ஆண்டாள் உனக்கே நாமாட்சி செய்வோம்னு தெரிவித்தாள். ஆண்டாள்னு தெரிவித்தேன். இன்றைய தினம் காலையிலே பரதன் அவன் எப்படி பெரியோர்கள் செய்வதை அனுஷ்டிப்பேன்னு சொன்னாலும் அதே போல மேலையார் செய்வர்களை அனுஷ்டிப்பேன்னு தெரிவித்தார். அவன் எப்படி பாரதந்திரியத்திலே ஊன்றி இருந்தாலும் அப்படி அண்ணாவனுடைய ஆனந்தத்துக்காகவே அவர் எங்க வச்சாலும் சரின்னு இருந்தாலும் அதே போல அண்டாலும் மத்தனங்காமங்கள் மாத்து என்று அவனுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் என்பதிலே உறுதியாக இருந்தான். கடைசியிலே சத்ருக்னன் அவன் நிலைமைதான் மிகவும் உயர்ந்தது. எப்படி சத்ருக்னன் பரதனே எல்லாம் என்று இருந்தானோ அதை போல அண்டாள் பெரியாழ்வாரே எல்லாம் என்று இருந்தாளாக. 4 ராமாயண புருஷர்களிடத்திலே இருந்த குணங்கள் ராமனிடத்திலே அண்டாள் ஆசைப்பட்டார். மற்ற 3 பேரிடத்திலே இருந்த குணங்களும் ஆண்டாளிடத்திலே இருந்தது. அதனால தான் உண்மையிலே பார்த்தார் ராமன் அவன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் எல்லாரிடத்துல இருந்த பிரீதியும் ஆண்டாளிடத்திலே பண்ணிவிட்டான்னு சொல்லு. ஏன்னா எல்லாரிடத்துல இருந்த தனித்தனி குணமும் ஆண்டாள் ஒரே வியக்தியின் இடத்திலே இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதனால தான் 4 பேரையும் சேர்த்து அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இவ்விடத்திலே கிடைத்தது. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பக்த சபம் இதை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை முக்கியமா ஸ்ரீமான் பூவே விஜயராகவன் சுவாமி கீர்த்திமூர்த்தியா இருக்கக்கூடியவர், அவர் தான் இவ்விடத்துல உபன்யாசத்தை சொல்ல வேண்டும்னு என்னை பிரார்த்தித்தார். அவர் தான் இவ்விடத்துல அவசியம் சொல்லணும்னு தெரிவித்தார். அதற்கு சேர அவருடைய நியமனானுகுணமாகத்தான் என் விடத்திலே சொன்னேன். என்ன ஒரு வருத்தம், அவர் விடத்திலே இருந்து கேட்பதற்கு இல்லையே என்பது ஒரு வருத்தம். அவர் தான் ஏற்பாடு செய்தார். அதற்கு மேலே மற்ற பேரெல்லாம் அவர் ஏற்படுத்தி வைத்ததை நடத்த வேண்டும் என்று சிறமேல் கொண்டு அற்புதமாக இந்த சபையோடு சேர்ந்தவர்கள் ஆச்சரியமா இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சபையில இருக்கக்கூடியவர்கள் சொல்லி சொல்லாத அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே இவ்வளவு நாளும் 4 வேளை பொறுமையாக வந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே சேலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேலத்தில் அடியர் உபன்யாசம் சொல்றதே ரொம்ப விருப்பம். ஏண்டா சேலத்தில் இருக்கக்கூடியவா ரொம்ப ரசித்து கேட்கக்கூடியவர்கள். இதுவே சேலத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் தான் ரொம்ப ரசித்து கேட்பார்கள். அதே போல எல்லாரும் ரொம்ப ரசித்து கேட்டீர்கள். அதுதான் சுற்றவாளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. அதனால தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கு. இது தெரிஞ்சா மொத்த ஆடிருக்கவே மாட்டோமே சுவாமி, ரசிச்சிருக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்ல வேண்டாம். ரசித்தபடியான இன்னும் பல அர்த்தங்களை சேர்த்து விடத்திலே சொல்லும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. இங்கேதான் இந்த சேலம் மாநகரத்துல தான் முதல் உபன்யாசத்தை அடியேன் சொல்ல தொடங்கிறேன். 4 வயசுல முதல்ல வாய் திறந்து பேசினதே இந்த இடத்துல தான். அது இந்த மண்ணுக்கு உண்டான பிரபாவம் இடத்துல அப்போ தொடங்கினது. பொழுது சுமார் 15 வருடங்களாக 4 வயதிலிருந்து பொழுது வரைக்கும் தொடர்ந்து உபன்யாசம் செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டதுன்னா அது இந்த நகரத்துக்கு உண்டான பெருமைன்னு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சேரநகர வாசிகளான உங்கள் அத்தனை பேருக்கும் சமம் பாராமல் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தேன். சமப்படுத்தி விட்டேன்னு சொல்ல வேண்டும். உண்மையிலேயே சமப்படுத்தினது யாருன்னா அடியார் இல்லை, சத்ருகன் சமப்படுத்தி விட்டான். இது சொல்லணும், சத்ருகன் அவன் நிறைய சமப்படுத்தி விட்டான், நிறைய பெருமையாயிடுது. இன்னும் சொல்லணும்னா அந்த சத்ருகனை பற்றி பேசின வியாக்கியாத அவர் சமப்படுத்திட்டார்னு சொல்லணும். நிறைய அவரும் அர்த்தங்களை நிறைய வாரி விஷயத்தபடியால அது கடைசியில் சொல்லாமல் போகவும் மனசில்லாதபடியால நேரம் சொல்லும்படியாக ஏற்பட்டது. அதற்கு கோஷ்டியாரிடத்துல சாமணம் வேண்டி நிற்கிறேன், பொறுத்தருள வேண்டும் பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் அவகாசம் அதிகம் எடுக்கின்றதுக்கு பொறுத்தருள வேண்டுமா பிரார்த்திக்கிறேன். மேலே இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லி வைத்த அடியனுடைய பாட்டனார் அவர் சிவவே இளையவில்லி பூவராகாச்சாரியர் சுவாமி. அவர் தான் எல்லா அர்த்தங்களையும் சொல்லி வைத்தார். அதுக்கு மேலே அடியனுடைய திருத்தாப்பனார் சிவவே இளையவில்லி ஸ்ரீராமன் சுவாமி. 2 பேரும் அடியனுடைய பாட்டனார் பூவராகாச்சாரியர் சுவாமி. ஒரு இங்கே நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். சேலம் மாநகரத்தில் இந்த காலத்தில் 70 உபன்யாசம் சொன்னார்னா சேலமே அப்படியே கூட்டம் பொங்கி வழியும். அந்த உபன்யாசத்தை கேட்பதற்காகவே தனியாக பஸ்ஸெல்லாம் விட்டுருந்தான் அந்த காலத்தில். 1000 உபன்யாசத்துக்கு என்றெல்லாம் சொல்லி கேட்டதுண்டு அடியே. அப்படி இவ்விடத்துல நிறைய பேருக்கு இடத்துல உபன்யாசம் சொல்லி வந்தார் பாட்டனார். அவருடைய ஒரு கட்டாட்சத்தினாலே இன்றைய தினம் வாய் திறந்து பேசும்படியாக ஏற்பட்டது. அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விடத்துல மேலே இது போல தொடர்ந்து நிறைய உபன்யாசங்கள் அது சபை மூலமாக சொல்ல வேண்டும், எல்லோரும் வந்து கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல ஒரு சின்ன விண்ணப்பம் போல அடியனுடைய உபன்யாசத்தை இன்னும் இதை போல பல உபன்யாசத்தை கேட்க வேண்டும்னா யூடியூப் சேனல் இருக்கிறது. யூடியூப்ல ஷடஜித் இளையவில்லி உபன்யாசம் SATAJIT இளையவில்லி ELAYAVILLI ஷடஜித் இளையவில்லி உபன்யாசம் யூடியூப் சேனல் இருக்கிறது. அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது.
இதில் நிறைய உபன்யாசங்கள் அடிக்கிறத போல சொல்கிற உபன்யாசங்கள் என்ன போல அப்பாவினுடையது தாத்தாவினுடையது சின்ன சின்ன 1 நிமிஷம் உபன்யாசங்கள் 5 நிமிஷம் உபன்யாசங்கள் எல்லா உபன்யாசங்களும் இடத்துல இருக்கு. நித்தியம் வந்துட்டே இருக்கும். எல்லோரும் கேட்டு ஆனந்தமாக இடத்திலேயே அனுபவிக்கலாம். அதையும் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று ஓட்டியாரிடத்துல பிரார்த்திக்கிறேன். தெரியாதவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று ஓட்டியாரிடத்தில் பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றங்குறளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். யமனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி நீந்திராய மகாத்மரே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.